த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஒரு 7 முனை போரை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்காக தெரியும். ஸோ இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நாம ஏன் படிக்கணும்? ஒய் இஸ்ரேல்? கர்த்தர் ஆபிரகாமினோடு செய்த ஒரு உடன்படிக்கை, அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் வேதத்துல எழுதிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலங்கள்ல இருக்கிறோம். நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்மளுடைய கண்களால பாக்குறோம். இது ஏதோ எதேர்ச்சியா நடப்பது அல்ல. திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ கோஇன்சிடென்ஸ். எப்பவுமே வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் போத் த லேண்ட் அண்ட் த பீப்புள், அந்த தேசத்தை பத்தியும் தெரியணும், அந்த நிலப்பரப்பை பற்றி நமக்கு தெரியணும். ரெண்டாவது இந்த யூத ஜனங்களை பற்றி நமக்கு தெரியணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேதத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நம்ம சரியா விளங்கி கொள்வதற்கு. இல்லைன்னா நம்ம ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் நம்ம விழுந்துருவோம். எப்பவுமே நம்ம சபையா இருந்து சபை கண்ணோட்டத்திலிருந்து தான் இந்த வேத வசனங்களை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். ஆனா எழுத்தின்படி சுதந்திரக்காரர்கள் யார் அப்படின்னா இவர்கள் தான், இல்லையா? இதுல ஒரு யுத்தம் அப்படின்னா அவங்க நிஜத்திலேயே ஒரு யுத்தத்தை சந்திப்பாங்க. சோ அங்க ஒரு மனிதன் எழும்புவான்னா அங்க நிஜமாவே ஒரு மனிதன் எழும்பும். அவங்களுக்கு விரோதமாகவோ, அவங்களுக்கு விரோதமான பட்டணமாகவோ தேசமாகவோ கட்டாயம் எழும்புவாங்க. இப்ப நம்ம எப்படி பண்றோம்? எபேசியர் 6 சொல்லும் போது நமக்கு ஒரே ஒரு சத்ரு தான். அவன் யாரு? பிசாசு. சோ அவனை மேற்கொள்வது எப்படி நம்ம ஆவிக்குரிய ரீதியில அவனை எதிர்த்து போராடுவது, எப்படி நம்ம சத்துவம் உள்ளவர்களாக பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபம் பண்ணுவது, எப்படி பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்ற காரியத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சபையின் பார்வையிலிருந்து பாக்குறோம். ஆனா இந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல இதை நம்ம வேற ஒரு லென்ஸ் வழியா நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பைபிள் ப்ராஃபஸி எப்படி அவங்களுக்கு நிறைவேறுது அப்படிங்கறத வேதத்துல நடந்த நிறைய சம்பவங்கள். சோ ஒரு சின்ன ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்டோரி தான் எஸ்தர் ராஜாத்தியினுடைய சம்பவம். ஒரு கதை போலதான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுலயும் அந்த வில்லன் கேரக்டர் தான் நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? இந்த எஸ்தர் உடைய கேரக்டர், அதாவது எப்படின்னா ஓல்டு கவர்னன்ட் அண்ட் நியூ கவர்னன்ட். வஸ்தி. சோ வஸ்தி ரிமூவ் ஆயிட்டு யார் உள்ள வந்தா? அநேகர் வந்தாங்க, அநேகர் கூடி வந்தாங்க. அதுல ஆண்டவர் ஒருத்தரை செலக்ட் பண்றாரு, அதுதான் எஸ்தர். சோ பழைய உடன்படிக்கை, அந்த நியாய பிரமாணம் ஒளிஞ்சு போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஒரு புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் கொண்டு வந்தார். அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுலயும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, போன வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். அதாவது தி வில்லன் ஆஃப் த ஸ்டோரி. சோ இந்த வில்லன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பெயர் என்ன? ஆமான். ஆமான். இப்போ இந்த சம்பவம் எல்லாம் எந்த தேசத்துல நடந்துகிட்டு இருக்கு? இது எல்லாமே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு மக்களை குறிச்சதான சம்பவம். பட் எந்த தேசத்துல நடக்குது? எந்த தேசத்துல? எஸ்தர் ராஜாத்தியுடைய கதை எந்த ராஜ்யம் காலத்துல நடந்தது? பெர்ஷியர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம கவனிக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். இத்தனை ராங் ஆன்சருக்கு அப்புறம் ஒரு ரைட் ஆன்சர் டிரைவ் பண்ணா. அப்போ அமலேக்கியர்களை பற்றி முதல்ல நம்ம பார்த்தோம். முதல்ல அமலேக்கியர்கள் யாரு? சோ இவங்க தான் த ஆர்ச் எனிமி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு பேரு வேற யாருக்குமே வேதத்துல கொடுக்கப்படவே இல்லை. சோ முதல்ல அமலேக்குனா யாரு, ஆகாகுனா யாரு, அமலேக்கியர்கள் யாரு, எப்பப்ப இந்த யுத்தங்கள் ஆரம்பமானது, அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு அந்த அமலேக்கியர்களுடைய வரிசையில அதுவும் முக்கியமா அந்த ஆகாகினுடைய சந்ததியில வந்தவன் தான் யாருங்க? இந்த ஆமான். இப்ப நீங்க ஒரு கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அன்னைக்கு இருந்த பெர்ஷியா. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப பெர்ஷியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிர்த்து வர்றாங்களா, இல்ல பெர்ஷிய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெர்ஷியா அல்லாதவன் எதிர்த்து வருகிறானா? பெர்ஷியா தான். திஸ் இஸ் பெர்ஷியா. அகாஸ்வேரு ராஜா 127 தேசத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அவரு ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப 127 தேசத்துல பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஏன்னா யூதர்களை பத்தியும் பாக்குறோம். சோ எபிரேய மொழி பேசக்கூடிய ஒரு வகையான மக்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான பதவியா அகாஸ்வேரு ராஜா கொடுக்கிறார். அகாஸ்வேரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பெர்ஷியர், பாரசீக நாட்டை சேர்ந்தவர். ஆனா இந்த ஆமன் பாரசீகனை சேர்ந்தவனா? இல்ல, அவன் ஒரு அமலேக்கியன்.
அவன் ஒரு அமலேக்கியன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன க்ளூ நமக்கு கிடைக்குது. எதுக்குன்னா இனி வெளிப்பட போகின்ற ஒரு அந்தி கிறிஸ்துவ நம்ம அடையாளம் காண்றதுக்கு. சோ வேதம் முழுவதுமா ஏராளமான ரகசியங்கள் கொட்டி கிடக்குது. அப்ப நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கவனிச்சோம்னா நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சோ பெர்ஷியா நாடு, ஆனா அந்த நாட்டுக்குள்ள இருந்த ஒரு எனிமி, அவன் ரொம்ப காலமாவே எனிமி தான். சோ அவனை பற்றி நம்ம எங்கிருந்து படிச்சுட்டு வரோம்? எஸ்தர் ராஜாத்தியுடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நம்ம படிக்கும்போது, போன வாரம் நம்ம கற்றுக்கொண்டது என்ன, அந்த இடத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். அதாவது ராஜாக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 127 கண்ட்ரீஸ் உடைய ஒரு மன்னன். அப்போ அந்த மன்னன் அவ்வளவு சீக்கிரம் கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை யாருக்காவது கழட்டி கொடுப்பானா? அப்போ இந்த மோதிரம் என்பது என்னது? ஒரு அதிகாரத்தை கொண்டது, ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதனாலதான் அவனுடைய பலத்தை என்ன செய்வான், அவனுக்கு கொடுப்பான்னு எழுதி இருக்குது இல்லையா? அப்படின்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிற்காலத்துல சாத்தானால அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாளா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நம்ம தெரிஞ்சுக்காம யார் தெரிஞ்சுக்கிறது? சபைக்கு இதெல்லாம் தெரியணும். அப்பதான் நம்ம எவ்வளவு ஆயத்தம் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி, அதுலயும் ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு ஆமான்குள்ள போக போறது இல்ல. பிகாஸ் இன்னொரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம தொடர போறோம். சோ இப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட் பத்தி மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சொல்ல போறேன். எதை வச்சு அப்படின்னா, ஆமான் கிட்ட இருக்கக்கூடிய சில பண்புகள். ஆமான் கிட்ட நீங்க என்னெல்லாம் படிச்சு பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை? டைம் இருக்கும்போது அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள ஒரு 2 தடவையாச்சும் என்ன செய்யுங்க, எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க படிங்க. நீங்க ஒரு நோட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஆமானுடைய கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டர்ல நீங்க என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப அதெல்லாம் நீங்க நம்ம படிச்சுட்டு வந்திருந்தோம்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும், உங்களுக்குமே நல்லா புரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மொர்தெகாய் அவனுக்கு என்ன பண்ணல, வர்ஷிப் பண்ணல. அந்த வர்ஷிப் பண்ணாதது அவனுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை உண்டாக்குது. அப்ப அத பழி வாங்க துடிக்கிறான். அப்பதான் மூர்க்கம் கொண்டவனா அவனை பத்தி விசாரிக்கும் போது அப்ப அவனுக்கு தெரியுது, இவங்க யூத மக்கள், இந்த மொர்தெகாய மட்டும் நான் கை வச்சா பத்தாது, நான் யார கை வைக்கணும், முழு கூட்டத்தையுமே நான் கை வைக்கணும்னு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான போடுறான். சீட்டு குலுக்கி போட்டு என்ன செஞ்சான், ஒரு டேட்டை செலக்ட் பண்றான். அந்த ஒரே டேட்ல எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய போகுது, அத்தனை பேர்த்தையும் அவன் கொலை செய்ய போறான். சின்னவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, முதியோர், பெண்கள், ஆண்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து கொலை செய்ய போறான். சோ ராஜாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்ப என்ன பண்றான், நான் உங்களுக்கு வெள்ளி பணத்தை நான் கொடுக்கறேன், அதே போல நீங்க என்ன, ராஜா அதுக்கு பதிலா என்ன கொடுத்துட்டாரு, தன்னுடைய மோதிரத்தையே கொடுத்துட்டார். இது ஒரு வினோதமான செயல். அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு கலப்பு மனிதனாக நம்ம பாக்குறோம். சோ இவன் எப்படி அப்படின்னா, இவனுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கு. இந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க படிக்கலாம் அப்படின்னா, இந்த ரெவலேஷன் புக்குக்கு தான் நீங்க போகணும். சோ ரெவலேஷன் புக்குடைய ஒரு மேலோட்டமான ஒரு சாராம்சத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம ஒரு நிமிஷம் கடந்து போலாம். சோ இந்த பிபிடில வரக்கூடிய இந்த ஸ்லைட பாருங்க. இந்த ஸ்லைட வச்சு நீங்க ஈஸியா என்ன செய்யலாம், இந்த ரெவலேஷனை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ கிறிஸ்து மற்றும் சபையின் காலம். எத்தனை விதமான சபைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? 7 சபைகள். சோ 7 சபைகள். முதல்ல இந்த யோவானுடைய இது எந்த யோவான்? யோவான் ஸ்நானகனா, யோவான் சீஷனா? யோவான் சீஷன். அப்போ இங்க இருக்கக்கூடியது யாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட இருந்த 12 சீஷர்கள்ல இருந்த ஒரு யோவான் தான். பலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இட் இஸ் நாட் ஜான் த பேப்டிஸ்ட். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஒரு முன்னோடியாக வந்தவர். அதற்கப்புறம் அந்த இடத்துல அந்திபாஸ்னால கொலை செய்யப்பட்டவர். அப்ப இந்த இடத்துல பார்த்தா இந்த புஸ்தகம் எவ்வளவு ஒரு விசேஷமான புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏன்னா இந்த புஸ்தகத்தை, வசனத்தை படிக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கேட்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லையா, இதை கை கொள்றவங்களும் எப்படிப்பட்டவங்க தான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சோ திஸ் இஸ்
வெரி பிளெஸட் புக். பல சமயங்கள்ல யூதா வரைக்கும் படிப்போம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம். என்னமோ நமக்கு புரியாததா இருக்கும், ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறு தெரிஞ்சா. சோ அதுக்குதான் ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ராஃபசி நமக்கு ரொம்ப புரியும் இங்க. சோ இதோட இன்ட்ரோடக்ஷன் முதல் 1:2 வசனங்கள் வரைக்கும் அவர் பரலோகத்தில் பார்க்கக்கூடிய அந்த தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போல இந்த 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, இந்த 7 சபைகளை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. சோ இது சபையின் காலத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல படிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இது யாரு சொல்றது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இதுல யார் சொல்றது கரெக்ட்னு யாருக்குமே தெரியாது. யாருமே என்ன செய்ய முடியாது, அத நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லவும் முடியாது. ஆனா ஆவியானவர் நமக்கு அழகா சரியான விதத்துல கைட் பண்ணுகிறார். ஆவியானவருடைய கையில கொடுத்துதான் நம்ம இப்ப இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். அடுத்தது இதுல ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம். இப்ப எப்படி அந்த ஆமானுடைய கைக்கு ஒரு முத்திரை மோதிரம் போச்சோ, அதே போலதான் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சீல்டு டாக்குமெண்ட் இருக்கும். எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட்டை சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அரசாங்க கட்டளைக்கு மீறி யாரும் அதை ஓபன் பண்ணி ரீட் பண்ணவே முடியாது. உதாரணமா தாவீதை எடுத்துக்கோங்க, உரியாவை கொலை செய்யறதுக்கு அவன் கையிலேயே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போவான். யாராவது இருந்து அதை ஓபன் பண்ணி நிச்சயமா படிச்சிருப்பாங்க. see how loyal he was. அப்போ ராஜாவுடைய முத்திரை அது யாருக்கு அட்ரஸ் பண்ணிருக்கோ அவங்க தான் என்ன செய்யலாம், அதை ஓபன் பண்ணி படிக்கலாம். சோ அந்த அளவுக்கு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யமும் அப்படிதான். அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு தடவை ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சீல் வச்சுட்டு அந்த ராஜாவே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாதுங்க, மாத்தவே முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், பிற்பாலத்துல எல்லாம் முடிஞ்சு ஒருவர் எழும்புவார். அவருக்கு தான் என்ன இருக்கும், சகல அதிகாரமும் இருக்கும். ஏன்னா யோவான் அந்த இடத்துல பார்த்து அழுகிறார். ஏன்னு கேட்டா அங்க ஒரு புஸ்தக சுருள் இருக்கு, அது ஒருவரும் வாசிக்க கூடாதபடிக்கு அது மேல என்ன இருக்குது, முத்திரை போடப்பட்டிருந்தது. சோ எந்த அதிகாரத்தாலையும் ஓபன் பண்ண முடியாததை நம்முடைய ஆண்டவர் ஓபன் பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம இந்த 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதற்கு முன்பு நம்ம பாத்தீங்கன்னா சிலருக்கு ரகசிய வருகை, சில ரகசிய வருகை குறித்து நம்பாதவங்களும் இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகை அப்படிங்கிறது ஒருவேளை உபத்திரவத்தின் காலத்துல இந்த முதல் 3.5 ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய போகும், நடக்கும். சிலர் இல்ல அப்படியெல்லாம் ஒரு வெளிப்படையான வசனங்கள் கிடையாது, அவருடைய பகிரங்க 2வது வருகை தானே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவரை பார்ப்பாங்கன்னு. ஆனா இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிறது தெசலோனிக்கே புஸ்தகத்துல பவுல் எழுதிய சம்பவங்க தான். இப்ப லோத் எடுத்துக்கோங்க, கர்த்தர் நியாய தீர்ப்ப கந்தகத்தை வானத்திலிருந்து இறக்குறதுக்கு முன்பாக முதல்ல அங்க இருக்கக்கூடிய நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக்கிட்டு என்ன செய்தாரு, அதற்கு அப்புறம் தான் அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது இல்லைங்களா. அது போல சபை நிச்சயமாக இருக்காது. சோ சபையானது உபத்திரவ காலத்துல தப்பித்து கொள்ளும். அப்ப எப்ப தப்பிச்சு கொள்ளும், அப்ப நான் எப்படி ஆயத்தப்படணும், யார் அதுக்கப்புறம் வரப்போறா, அந்த காலங்களுக்குள்ள சபை நான் மாட்டிக்க கூடாது இல்லையா. அப்ப நான் என்ன செய்யணும், நானும் ஆயத்தப்படணும், நான் மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்க்க வேண்டியதே திருச்சபை தான். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ the rapture happens. அதற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது இத ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு. இப்ப 5 அதிகாரத்தை தாண்டிட்டோம். 7 சபை இருக்கு, அப்புறம் ஒரு முத்திரை உடைச்சு அதை ரீட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் நம்ம வந்துடுறோம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் ஒரு கோர்வையாவே நம்ம என்ன செய்ய முடியும், அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய இயேசுவானவருடைய 1000 வருஷ அரசாட்சி அது எங்க நடக்கும், இதே பூமியில தான் நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு பிரமிப்பா இருக்குது, நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு சம்பவமா இருக்கு. பட் அதெல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோம். because we live by faith. இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. அப்போ அந்த க்ளோஸ்ட் புக் உடைய விஷன் பத்தி, அன்னைக்கு அந்த தேவாலயத்தை, இந்த தேவாலயத்தில் அளவுகளை, எதிர்காலத்தில் கிறிஸ்துவானவருடைய ஆட்சியை குறித்தெல்லாம் நம்ம படிக்க போறோம். இப்ப நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, எல்லாமே 777ங்கிறது எது குறிக்குது, ஒரு பூரணத்தை குறிக்குது, கம்ப்ளீஷனை, பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது தான் the number 7.
அப்போ 7 எக்காலம், த 7 சீல், முத்திரை, அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் இந்த பூமியில இருக்கும். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு தெரியணும், கர்த்தருடைய வருகை 2 ஃபேஸ்ல நடக்க போகுது. ஒன்று ரகசிய வருகை, மற்றொன்று இரண்டாவது பகிரங்க வருகை. அந்த பகிரங்க வருகையை நம்ம சகரியாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல இந்த ரெவலேஷன்ல நீங்க படிக்கும் போதும் எல்லாருமே என்ன செய்வாங்க, அவரை காண்பார்கள். சோ 2 ஃபேஸ்ல நடக்க போகுது அவருடைய வருகை. சோ நீங்க எந்த வருகையில வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, அப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர், 1,44,000 பேர் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே வாங்க. 2 சாட்சிகள் வருவாங்க. யார் அந்த சாட்சிகள்? எலியாவை மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியும் இல்லையா? இன்னொன்னு யாரு? ஏனோக்கு இல்ல மோசேவா? இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உண்டு. சரி, அதெல்லாம் 2 விட்னஸ் வருவாங்க. அதற்கப்புறம் நம்ம பாக்குறோம், பாபிலோன் அப்படின்னாலே அது ரகசியம் சொல்லிட்டார். ரகசியம் இதெல்லாம் நம்ம படிக்கத்தான் போறோம். இந்த ஆமான வச்சு சில பாடங்களை நம்ம வெளிப்படுத்தலையும் கனெக்ட் பண்ணி தான் படிக்க போறோம். எஸ்தர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிப்படுத்தல் எதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரோம். த லாஸ்ட் ஹாஃப், அந்த கடைசி பகுதி. ஆன்டி கிரைஸ்ட் எஸ்டாப்ளிஷஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் த செல்ஃப் வர்ஷிப். ஆமான் தன்னை எல்லாரும் என்ன செய்யணும், சல்யூட் பண்ணணும்னு மட்டுமா நினைச்சான்? அவனை பணிந்து குனிந்து அவனை என்ன செய்யணும், அவனை வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் சல்யூட் அவன் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு கீழே இருந்த 7 பிரபுக்களுமே என்ன செஞ்சிருப்பாங்க, அதை பண்ணிருக்கலாம். ஆனா யாரு செய்யல? மொர்தெகாய் செய்யல. வாசல் காவல்காரனா இருந்த மொர்தெகாய், ஒரு யூதன், அதை செய்யவே இல்லை. சோ இந்த இடத்துல பாருங்க, ஆன்டி கிரைஸ்ட் எஸ்டாப்ளிஷஸ் செல்ஃப் வர்ஷிப். அப்போ ஒரு பக்கத்துல என்ன செய்ய போறோம், இந்த 13வது அதிகாரத்துக்கு நேரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல முதல் 10 வசனங்கள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு இப்ப இந்த fill in the blanksல பார்த்தோமே. பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அவன் ஏற்கனவே வச்சிருந்தானா கொடுக்கப்பட்டதா? 2வது வசனம் 13வது அதிகாரம் ரெவலேஷன், அந்த 2nd verse கடைசி பகுதி சொல்லுகிறது, வலு சர்ப்பமானது. அப்ப சாத்தான் தன்னுடைய காரியத்திற்காக ஒரு மனிதனுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து தன்னுடைய கருவியாக பயன்படுத்துவான். அவன் கருவியாக பயன்படுத்தப்படுவான். எந்த வசனத்துல இருக்குங்க? 13வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு 7 தலை இருக்கான், 10 கொம்புகள் இருக்கான். அப்புறம் பின்னாடி வர 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 இன்னும் கூட சில ரூபங்களை பற்றி நம்ம படிக்க முடியும். அதுல 2வது பாத்தீங்கன்னா, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது, கால்கள் கரடி போல இருந்தது, வாய் சிங்கத்தை போல இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு வினோதமான ஒரு காம்போசிட் மேன், ஒரு கலப்பு மனிதன். இப்படி ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்திருப்போமா? இல்ல. அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்னா, இவங்கிட்ட பலவிதமான குணாதிசயங்கள் வெளிப்படுமா. என்னென்ன குணாதிசயங்கள்லாம் வெளிப்படுவோம்? இதுக்கு முன்னாடி என்னென்ன பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்ததோ அத்தனை சாம்ராஜ்யத்திலும் வெளிப்பட்ட சாமர்த்தியங்கள் இந்த ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படும். என்னென்னலாம் இருந்தது? எகிப்து இருந்தது, பாபிலோன் இருந்தது, மேதிய பெர்ஷியர்கள் இருந்தாங்க, மகா அலெக்சாண்டர் கிரேக்க காலங்கள் இருந்தது, ரோமானியர்கள் இருந்தாங்க. அப்போ இத்தனை மனிதர்கள் கிட்ட இருந்து என்னெல்லாம் இருக்குமா, அத்தனை மனுஷங்க கிட்ட இருந்த திறமைகள் இருக்குமா, அவங்கிட்ட அவர்களுடைய பண்புகள் இருக்குமா. அதிகாரங்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க செய்த கொடூரங்களும் இருக்குமா. கொடூரங்களும் அவங்கிட்ட காணப்படும். அதே போல இவன் ஈஸியா என்ன செஞ்சான், மனுஷங்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ணல, அகாஸ்வேரு ராஜாவே என்ன செஞ்சிட்டான், கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவனால ஒருத்தர் 2 பேர்த்த கொலை பண்றதுக்கு ஆர்டர் வாங்குறான். ஒருத்தரை கொலை பண்ணணும்னாலே எத்தனை ஐ விட்னஸ் விசாரிக்கணும், கேஸ பரிசீலனை பண்ணி பார்க்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான், ஒரு கம்யூனிட்டியவே, இட் இஸ் ஜெனோசைட் கம்ப்ளீட்டா. ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, அடையாளத்துக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் முயற்சி எடுக்கிறான். அப்ப இதுக்கு அந்த ராஜாவே ஒரு ஒப்புதல் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா மனிதரை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவனாக அவன் வெளிப்படுவான். ஆற்றல் உடையவனாக அவன் வெளிப்படுவான். அதற்கப்புறம் இவனுக்கு நிகர் யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதனாலதான் பாருங்க 4வது வசனம், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? பீஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னதுங்க? பீஸ்ட்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். சோ சாத்தானையும் வணங்குறாங்க. சாத்தான் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த போற ஆமானுடைய இடத்த மட்டுமே நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. இதெல்லாம் நடந்ததா? எஸ்தர் புஸ்தகத்துல நடக்குது. இதெல்லாமே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு ஏன் திருப்பி பாக்குறோம்? ஏன்னா முன்ன நடந்ததே மறுபடியும் நடக்கும். அதனாலதான் சாலமன் ராஜா பிரசங்கி புஸ்தகத்துல எழுதி வச்சா, புதுசா ஒண்ணும் நடக்க போறது இல்ல, ஏற்கனவே நடந்ததுதான் என்ன செய்ய போகுது, இது ரிப்பீட் ஆகி வருது, மேபி வித் லிட்டில் டிரான்ஸ்பர்மேஷன், அவ்வளவுதான். அப்போ இவனுடைய ஆட்சி எப்படி இருக்குமா? ஈடு இணையற்ற ஒரு ஆட்சியாக இவனுடைய ஆட்சி அமையும். இவங்கிட்ட நல்ல நிர்வாக திறமை இருக்கும். எவ்வளவு அழகா பிளான் பண்றா பாருங்க. ரகசியமா என்ன செஞ்சான்? ஒரு தூக்கு மேடைய செஞ்சுட்டான். யாருக்காக? மொர்தெகாய். அத்தனை பேர்த்தையும் கொன்னணும், ஆனா ஒருத்தனை பப்ளிக்கா என்ன செய்யணும்? போட்டு தள்ளணும். அப்படி அந்த அளவுக்கு இவனுக்கு ஒரு இவனுக்குன்னு ஒரு சாதகமா இருக்கிற ஒரு கூட்டத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் அவன் வச்சுக்கிட்டான். அதே போல இவனை யாரு பார்த்தாலும் கவர்ச்சி ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இவனுக்கு நிச்சயமாக இருக்குமா? மனித அளவை கடந்த ஞானம் இருந்துச்சா ஆமானுக்கு? ஏன்னா இப்பதான் நம்ம கொஞ்சம் தான் பார்த்திருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் தான் அவனை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அவனுக்கு ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை அவன் செயல்படுத்தினான். ரொம்ப சாதுரியம். அவனுக்குள்ள பெருமை இருந்ததா? ஆமா, அவங்ககிட்ட வாய் பெருமை, ஓவர் பெருமையா இருந்தது. புத்தி கூர்மை இருந்ததா? அரசியல் பாலிடிக்ஸ்ல எப்படி இருந்தான்? பயங்கர எஃபிஷியன்டா இருந்தான். இல்லைன்னா ராஜா 7 பேர்த்துக்கு மேல கொண்டு வந்து உட்கார வைப்பானா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காலத்துல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஐடியா கொடுத்து அந்த ராஜ்யத்தை சரியா நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டீம் தேவை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டாரிஃபை நம்ம யூஎஸ்ல இருந்து சந்திக்கிறோம். 25ங்கிறது 50 எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி, அப்ப சொல்லும் போது பார்த்தா பயங்கர எக்கானமி ரொம்ப கிராஷ் ஆகுது, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைக்குது. பட் இருந்தாலும் இதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இந்த கால சூழ்நிலைகள்லாம் மாறணும். ஏன்னா இந்த தலைவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அந்த ஞானம் தேவை. பாத்தீங்களா? இப்ப அததான் அந்த சூரத் பகுதிகள்ல அவங்க சொல்லும் பொழுது, இந்த டைமண்ட் அங்க ரொம்ப ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு தொழில். ஆனா இதனால இனி ஏற்கனவே பிசினஸ் ஒடிஞ்சிருக்கு. இப்படி அதிகமா இந்த மாதிரி டாரிஃபை போடும்போது இன்னும் பிசினஸ் என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு லாஸை சந்திக்கும் அப்படிங்கிறது. அப்போ so it is so very important that we need wise people. ஒரு தேசத்தை நடத்துறதுக்கு புத்தி கூர்மையான சாதுரியம் உள்ள இருக்கணும். பாலிடிக்ஸ் பைபிள் தெரியணும்னா பாலிடிக்ஸ் தெரியணுங்க. எதுக்கு பாலிடிக்ஸ் பேசு? பாலிடிக்ஸ் தெரியாம பைபிள இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த சாம்ராஜ்யத்துல இவன் வெளிப்படுவான், இதுக்கு முன்னாடி என்ன சாம்ராஜ்யம் இருந்ததுன்னு எப்படி தெரியும்? சோ பாருங்க, அடுத்தது ரொம்ப திட்டமிடுறது இவங்கிட்ட பயங்கரமா இருக்கும். நிகரற்ற ஒரு யுக்தி இருக்கும். செல்வாக்கு இருந்துச்சா இவங்கிட்ட? இவனே ராஜாக்கு காசு கொடுக்கறாங்கிறான், கஜானாவுக்கு காசு கொடுக்கறன்னு இவன் சொல்றான். அப்ப இவன் என்கிட்ட புகழ் இருக்கு, பெருமை இருக்குது, பணம் இருக்குது. அடுத்தது மேன்மைக்குரியவனாக வெளிப்படுத்தப்படும். அப்போ சாத்தானை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு சூப்பர்மேன். அப்ப அப்படி ஒரு மனுஷன் வருவான். அப்போ இதே யூதர்களை நினைச்சு பார்ப்போம். யூதர்கள் என்னமோ இவனோட வரும் பொழுது ஒரு பெரிய என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு பெரிய ஒரு நண்பன் கிடைச்சிட்டான், இவன் தான் ஒரு மேசியா போல, இது நமக்கு யூதர்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் அப்படின்னு நினைக்க போறாங்க. ஏன்னா அவங்க தேவாலயம் கட்டுவதற்கு பழிவாசல் திறக்க போகிறது. சோ அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உருவாகும், அப்படிப்பட்ட நட்பு ஏற்படும். ஆனா முதல் 3.5 ஆண்டு காலங்களுக்கு பிறகு வரக்கூடிய கடைசி 3.5 ஆண்டு காலங்கள்ல தான் அவனுடைய உண்மையான அவனுடைய ரூபம் வெளியே வரும். அப்போ இதுல பாருங்க, ஏன்னா இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். The false prophet and the mark of the beast. 13வது அதிகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 13வது அதிகாரத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நான் ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்தது பாபிலோன், the governmental and commercial capital destroyed. சோ பாபிலோன் எப்படி ஒரு அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை தான் ஒரு எஸ்தர் புஸ்தகத்தோட கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போறோம். அதுல நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? இந்த வில்லனை பத்தி தான் படிக்கிறோம். இந்த வில்லன் ஆமான் பத்தி நம்ம படிக்கிறோம். அப்புறம் வரக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேத்துக்கு இன்னொரு டவுட், என்ன டவுட்னா அதையும் நான் இன்னைக்கு இந்த கரண்ட் நியூஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன்.
இது கோகு மாகோகு யுத்தமா, இல்ல இன்னைக்கு என்ன காலத்துலதான் நம்ம இருக்கிறோம், இல்ல அர்மகெதான் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லைன்னா 3வது உலக போர் வருமா? ஏன்னா இந்த வாரத்தினுடைய செய்தி அப்படிப்பட்ட செய்தியா இருந்துச்சு. இப்படி பல குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதனால்தான் இன்னைக்கு இந்த ஆமான குறிச்சதான காரியத்தை நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷனை ஒரு கிளிம்ஸ் இஸ்ரேல் உருவாகிறதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் நமக்கு ஆமான் தெரியணும்? ஆமானுடைய குணங்களை ஒரு கதை போல எழுதி இருக்கு. அந்த கதையை படிச்சு அவனுடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸி. சரியா? சோ நமக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு தேசம் தயாராகுது அப்படின்னு சொன்னா இந்த தேசம் ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போது எதற்கு முதல்ல பட்ஜெட் அதிகமா அலோகேட் பண்ணுவாங்க? டிஃபென்ஸுக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப ஏர்போர்ஸுக்கு கொடுப்பாங்க, காலாட் படைக்கு கொடுப்பாங்க, கப்பல் படைக்கு நேவி போர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் என்ன செய்ய போறாங்க, இந்த தேசத்தை பாதுகாக்க கூடியவங்க. சோ இவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்கள் வாங்கணும், இவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸை வாங்கணும். சோ இவங்களை பலப்படுத்தணும். ஏன்னு கேட்டா இந்த தேசத்துக்கு முதல்ல தெரியணும் எங்க இருந்தெல்லாம் எனக்கு அட்டாக் இருக்குது, அப்ப இந்த தேசத்தினுடைய எல்லைகளை எப்படி பாதுகாப்பது. அப்ப நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு அந்த ஞானம் இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய சத்ரு யார், அவன் எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகன், அவன் தந்திரமா வரப்போறான். அன்னைக்கு ராஜா கிட்ட கத்திய காமிச்சு தனியா கூட்டிட்டு போய் அகாஸ்வேருவ மிரட்டியா அந்த மோதிரத்தை வாங்கினா? இல்லவே இல்ல. பாருங்க, சாமர்த்தியம், பயங்கர சாமர்த்தியம். அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை எடுத்து பாருங்க, அங்க ஏவாளுடைய வீழ்ச்சியை பாருங்க. அங்க பயங்கரமான தன்னுடைய தோற்றத்தை மாற்றி அவங்கள பயங்காட்டி அப்படியா வாங்கினா? எந்த இடத்துலயுமே இஸ் வெரி டிசீட்ஃபுல். ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவான். அப்போ ஆதாமல்ல ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள். அப்போ வஞ்சிக்கிறவன் தான் இந்த அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுகிறான். அப்போ இதை யாரெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கறத நம்ம வேகமாய் வசனத்தின் அடிப்படையில நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 10வது அதிகாரம் 5:6. ஏசாயா 10:5-6. சோ இதை முடிச்சிடறேன் நானு. அதற்கப்புறம் கர்த்தருடைய அந்த அர்மகடான் யுத்தம், அதற்கப்புறம் நியாய தீர்ப்பு, கட்டி வைக்கப்படுகிறது, 1000 வருஷம் அரசாட்சி, அதற்கப்புறம் வரக்கூடிய புதிய வானம் புதிய பூமி எருசலேம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கா? இந்த பிக்சர் வச்சு கூட நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இந்த ஸ்டோரி படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சோ ஆமானுக்கு எப்படி ஒரு தீர்ப்பு இருந்ததோ அதே போல அந்தி கிறிஸ்துக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு. இப்ப இது பாருங்க, இந்த டெம்ப்ளேட்டை பத்தி நான் இது வரைக்கும் சொல்லல, இப்பதான் இந்த இடத்துக்கு வருகிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ரைஸ் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட். ரைஸ் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட் அத நம்ம எங்க பார்க்கிறோம்? 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ த ரைஸ். அதே போல 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல என்ன ஆகுது? த அந்தி கிறிஸ்து டிஃபீட். என்னங்க எப்ப பாரு யுத்தத்தை பத்தி பேசுறோம், இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசுறோம்? வெயிட் பண்ணுங்க, நமக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. நமக்கு ரொம்ப பிரகாசமான 1000 வருஷ அரசாட்சி காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இயேசுவே நமக்கு ராஜாவா இருந்து ஆட்சி செய்ய போகிற பொற்காலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ இதெல்லாம் தாண்டி வரும்போதுதான் என்ன அது நமக்கு புரியும். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ வாசிக்கலாமா? எஸ்தர் 3:13 வாசிச்சிடலாமா? எஸ்தர் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஏசாயாக்கு வந்துக்கலாம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அப்ப பாருங்க, கட்டளையா, இதுதான் த ரைஸ் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட். அப்ப இங்கதான் அவன் என்ன செய்யறான்? அவனுடைய ஆரம்பம் வருது. சோ 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஜெயம் யாருக்கு வந்துச்சு? விக்டரி யாருக்கு வந்தது? யூதர்களுக்கு தான் கிடைச்சது இல்லையா? அப்ப பாருங்க, எல்லா சஞ்சலப்பும் மாறி ஒரு இளைப்பாறுதல் அந்த நாட்களுக்குள்ள கடந்து வந்தது. பாருங்க 21வது வசனம் வாசிக்கலாம். 9:20. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை
யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஆமென். போதும். சோ அப்படி என்னாச்சு? he was defeated. சோ இதுதான் பின்னாடி நடக்க போகுது. சோ இப்ப இந்த ஸ்டோரி புரிஞ்சா நமக்கு அது நல்லா புரியுமா? நிச்சயமாவே நமக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்ப பாருங்க, இந்த 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் அந்த சமயத்துல யூதரின் சத்ருவாகிய ஆமான், 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அப்ப அவன் இருக்கிறான், சத்ருவாகிய ஆமான். அதுவே நீங்க தொடர்ச்சியா பின்னாடி வசனம் வாசிக்கும் போது 8வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல உன்னை பயம்படுத்தினா, உனக்கு சத்ருவா இருந்து தொந்தரவு கொடுத்தான், ஆனா இப்போ அவன் இல்லை. அவன் இருந்தான், ஆனால் அவன் இல்லை. இப்ப 13வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ரெவலேஷனுக்கு வந்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வாசிக்கிறேன் ஒன்று. பதினேழாவது அதிகாரம் ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா, இப்ப அதுல ஆமான பற்றி என்ன சொல்றது? சத்ருவாய் இருக்கிறான், சத்ருவாய் இருந்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இருந்ததும் இராமற் போனதும், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ரெவலேஷன் 17:8. ரெவலேஷன் 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அதற்கப்புறம் 8வது அதிகாரத்துக்கு வரும்போது அது இல்ல. கொஞ்சம் இந்த மைக் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா. இப்போ அது இல்ல. இந்த வசனத்துல பாருங்க, இருந்தது இராமற் போனது இனி இருப்பதுமாயிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இந்த 7 ராஜ்யங்கள் இருந்தது. அப்ப இனி வரப்போறவன் இந்த 7 ராஜ்யத்தினுடைய சுபாவத்தையும் உள்ளடக்கினவனாக அவன் வெளிப்படுவான். அவனே அந்தி கிறிஸ்து. சரிங்களா? இப்போ இவனை பற்றின சில காரியங்கள், ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு நேரா வேகமா கடந்து போலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, ஐயோ! அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம், தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். சோ ஏசாயாவுடைய பார்வையில இவன் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறான்? அசீரியன். உண்மையாலுமே அன்னைக்கு இருந்த அசீரியன், அந்த நாட்கள்ல இருந்த அந்த சனகரிப்பு பற்றியும் நம்ம இப்படி வாசிக்கிறோம். பட் இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம யாரோட கம்பேர் பண்றோம்? ஆன்டி கிரைஸ்ட், வரக்கூடிய ஒரு மிருகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? சோ இந்த முக்கியமான வசனங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வாசிக்க வேண்டாம், எழுதிக்கோங்க. 30வது அதிகாரம் 27 to 33. இது எல்லாமே ஏசாயாவினுடைய பார்வையில ஒரு அசீரியனை வைத்து நம்ம யார படிச்சுட்டு இருக்கிறோம்? அந்தி கிறிஸ்துவ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த டேபிள நீங்க வச்சுக்கணும். இந்த வீக் டைம் இருக்கும்போது நீங்க மெடிடேட் பண்ணணும். சரியா? 2வது ஏசாயா 14:4. ஏசாயா 14:4. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. அப்போ ஒடுக்கினவன் ஒளிந்து, ஒடுக்குகிறவன் பாபிலோன் ராஜா. இப்ப நம்ம யார பற்றி அவனை கம்பேர் பண்றோம்? ஒரு பாபிலோன் ராஜா. அவன் என்ன செய்வான்? அவன் ஒடுக்குவான். ஓகேவா? ஒடுக்குவான். அடுத்தது முக்கியமா இந்த பிசாசு, இந்த பெருமையை பத்தி பேசுறோம், வணங்கணும்னு சொல்றோம். சோ இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துல சோதிக்க வந்த பிசாசு என்ன சொன்னா? மத்தேயு 4வது அதிகாரத்துல, இனி என்ன செய்ய? நீ என்ன பணிந்து கொள். ஞாபகம் இருக்கா? அப்ப பிசாசுடைய சுவாபமே என்னதான்? அந்த அதிகாரத்தை, அந்த வணக்கத்தை, அந்த வர்ஷிப்ப அவன் விரும்புவாங்கிறத இயேசு கிறிஸ்துவினுடைய வனாந்திரத்துல சோதிக்கப்படும் பொழுது சோதனைக்காரன் கொடுத்த 3ல் 1 நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? சோ அது போலதான் இப்ப லூசிபர். அடுத்தது ஏசாயா 14:12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இப்போ ஒரு லூசிபர், ஏன்னா மிருகமும் வலு சர்ப்பத்தை ரெண்டு பேர்த்தையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த ரெவலேஷன்ல நம்ம சந்திக்கிறோம். அப்ப பாருங்க, அவன் ஒரு காலத்துல இருந்தான், அவன் எப்படிப்பட்டவன்? விழுந்து போனவன். அவன் விழுந்து போனவன், பெருமையை தேடினவன். அந்த அதிகாரங்கள் முழுவதுமா நீங்க வாசிச்சீங்கன்னா ஏராளமான வசனங்களை நீங்க வாசிக்க முடியும் லூசிபரை பத்தி, இல்லையா? அவனை கர்த்தர் பிசாசா படைக்கல, அழகான ரூபமுடையன். அவனுடைய அழகுக்கு யாருமே நிகர் கிடையாது. ஆனா தன்னுடைய மகிமைய, ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை அவன் என்ன செஞ்சான்? பெருமையினாலே அவன் இழந்து போனான். அதை நம்ம எசேக்கியேல கூட வாசிக்க முடியும். அடுத்தது தானியேலுக்கு வரும். தானியேல் வரும் பொழுது அவர் எப்படி அவருடைய பார்வையில எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் 25வது வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழுப்பி. இப்ப அவனை எப்படி சொல்றாரு? ஒரு சின்ன கொம்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தானியேல தீர்க்கதரிசி அப்படின்னு பெருசா அவரை பற்றி சொல்லப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து தானியேல் என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ பாழாக்குகிறவனை பற்றி நீ உனக்கு தெரியுமே, உன்னுடைய தீர்க்கதரிசி தானியேல் சொல்லியிருக்கிறாரு. இந்த தானியேல் தான் புறஜாதிகள்ல இருந்து எழும்பக்கூடிய சகல சாம்ராஜ்யத்தை பத்தியும் எழுதியிருக்கிறாரு. கடைசியா புறஜாதிகளுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிற இந்த ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை பத்தியும் நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை நீங்க உங்க மைண்ட்ல நீங்க திங்க் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னோம்? பர்ஷியா தான். ஆனா பர்ஷியாக்குள்ள இருந்து யூதர்களை எழும்ப வந்தவன் பர்ஷியாக்காரன் கிடையாது, அவன் ஒரு அமலேக்கியன். அப்போ யூதர்கள் அவ்வளவு சீக்கிரம் வஞ்சிக்கப்பட முடியாது. அவங்களே மேசியாங்கிற அளவுக்கு அவங்க நம்புறாங்கன்னா அவன் யூதனா இருப்பானோ? அப்படி யூதன் இல்லைன்னா அவன் எங்கிருந்து வருவான்? இல்ல அவனோட ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்? அவர் எந்த தேசத்துல இருந்து அவன் வருவான்? இதெல்லாமே இந்த வசனங்களை தானியேல் கொடுக்கக்கூடிய சில குறிப்புகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானவைகள். அப்ப 7-8வது வசனத்துல நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன கொம்பு இருந்தது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஆமானுக்கு இருந்ததா? இருந்தது. ஐயோ, ராஜா என்னை இப்படி உயர்த்த போறான், அப்படி உயர்த்த போறான், நான் இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன். அந்த முத்திர மோதிரம் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்னென்னலாம் பேசியிருப்பானோ தெரியல, அந்த அளவுக்கு. அதே போலதான் தொடர்ச்சியாக நீங்க இதெல்லாம் வாசிக்கலாம். 25வது வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுவான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலம் காலங்கள் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒரு காலம்னா 1ன்னு வைக்கலாம். காலங்கள் அப்படின்னு ப்ளூரல் வரும்போது 2ன்னு எடுத்துக்கலாம். சோ 1 + 2 3. அரை காலம் அப்படின்னா ஹாஃப். உங்களுக்கு புரியுதா? காலம்னா 1, காலங்கள்னா 2, 2 + 1 3. அரை காலம் அப்படிங்கும் போது எப்படி எடுக்கலாம்? ஹாஃப். சோ 3.5 years. சோ அப்படி ஒரு சின்ன கொம்பை போல தானியேல் என்ன சொல்றாரு இங்க காட்டுறாரு. அவன் பிரமாணத்தையே மாத்திடுவான். அப்போ நம்ம எல்லாருமே சொல்றோம், ஒரு 1 world கவர்மெண்ட் வரும், ஒரு 1 order எல்லா பக்கம் பரவும். அப்போ ஒருத்தருக்கு கீழே இந்த பூமி கண்ட்ரோலுக்கு போகும். இப்பவே என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி யுத்தங்கள் வருது, அது வருது, ஏதாவது ஒண்ணு எல்லாம் ஒரு 1 world சிஸ்டம் கொண்டு வாங்க. அதுக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படி இதுல எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை குறிச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரம் 9-12. 8வது அதிகாரம் 9-12. அடுத்தது தானியேல் 8:23 வாசிக்கலாம். தானியேல் 8:23 வாசிக்கலாம். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகம் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். இது ரெண்டும் ஆமானுக்கு இருந்ததுங்களா? கண்டிப்பா இருந்தது. இத்தனைக்கும் நம்ம அவனை பத்தி ஒரு 4-5 வசனம் தான் படிச்சிருக்கோம். அதுலயே இவனுடைய எத்தனை கேரக்டர் இதுல வெளிப்படுது பாருங்க, இல்லையா? சோ மூர்க்க குணமும் சூதான பேச்சு, சாமர்த்தியா பேசுவான். யாருனாலும் அவன் பேச்ச பார்த்து மயங்காதவங்களே இருக்க மாட்டாங்க போல, இல்லையா? யூதர்களே கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னா நீங்க யோசிக்கணும். அடுத்தது
தானியேல் 9:26 வாசிக்கலாம். 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதில் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. சோ பெரிய ஒரு நாசமும் என்ன செய்திருக்கு, அதுக்கு வைக்கப்பட்டிருக்குது. தானியேல் 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் பாழாக்குகிறவன், அருவருப்பை கொண்டு வருகிறவன், அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே தானியேல் என்ன செஞ்சிட்டாரு, எழுதி வைத்துட்டு போயிட்டார். இருபத்தி 7வது வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் போது இது அவனுடைய கண்டினியூஷன், 26உடைய கண்டினியூஷன். அப்ப என்ன செய்ய, இவன் தான் வரப்போகிற பிரபு. இவன் தான் யாருங்க, வரப்போகிற பிரபு. அவன் என்ன செய்வானா, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். சோ அந்த டெம்பிள் சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்ப இங்க என்ன பாக்குறோம், இவன் தான் வரப்போகிறவன். கடைசியாக தானியேல் 11:36. தானியேல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரு மட்டும் அவனுக்கு கை கூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். இதுதாங்க ஃபைனல். தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் அவன் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனிதன் கூட சொல்லல, பீஸ்ட், மிருகம், ஒரு வித்தியாசமானவன். அடுத்த வாரம் இவனுடைய ரூபத்தை வைத்து என்ன செய்யலாம், நம்ம சில ஸ்டடி பண்ணலாம். இப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சோ இந்த வாரம் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல அசீரியன், பாபிலோன், விழுந்த லூசிபரா இருக்கட்டும், சிறிய கொம்பு, அதே போல தானியேல் சொன்ன மூர்க்கமுள்ள ராஜா, வரப்போகின்ற பிரபு, தன் இஷ்டப்படி செய்ய போகின்ற ராஜா, இது எல்லாம் ஒரு நல்ல ராஜாவை குறிக்கல. இதெல்லாம் யார குறிக்குது, ஒரு வரப்போகின்ற ஒரு அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சுவாபங்களை இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல நீங்களே என்ன செய்யுங்க, ஆமானோட கேரக்டர் ஸ்டடி பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்க பண்ணி பாருங்க. சரியா? தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ why இஸ்ரேல், நான் ஏன் இஸ்ரேலை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பார்க்கும் பொழுதுதான் நம்ம சபைக்கு என்ன செய்தி இருக்கு, சபை எப்படி ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம தொடர்ந்து இந்த பிரசன்டேஷனுக்குள்ள கடந்து போலாம். பாருங்க, இப்ப அவங்களே சொல்லும் பொழுது இது அக்டோபர் 7 அன்னைக்கு இருந்த அந்த ஹமாஸ் உடைய ஆக்சுவலா ஒரு வீடியோ பாருங்க. அவங்களே சொல்றாங்க, இன்னைக்கும் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி அவன் செய்ததை மறக்காது. அப்போ அமலேக்கியனை எப்படி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அவன் செய்ததை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் மனசுல வச்சிருக்கிறேன், ஞாபகம் வச்சிருக்கிறேன். அதனால்தான் அன்னைக்கு என்ன செய்ய, கம்ப்ளீட்டா அவனை டிஸ்ட்ராய் பண்ணு. அப்ப பாருங்க, இந்த அக்டோபர் 7 நடந்ததை கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை ஞாபகம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. So this is why Hamas must be eliminated. இது ஒரு பிக்சரா வந்துருச்சு. பட் ஆக்சுவலா ஒரு எப்படி அங்கிருந்து அவங்கள பிணை கைதிகளா கூட்டிட்டு போனது, கொலை பண்ணது, இதெல்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இப்ப நீங்களும் பார்த்திருக்கலாம். ஸோ இதுதான் 5 பிரின்சிபல் ஃபார் கன்க்ளூடிங் த வார். அவங்க டோட்டலா நாங்க சொல்றது, அமாஸை கம்ப்ளீட்டா நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க டிஸ்ட்ராய் பண்ணத்தான் போறோம், பண்ணிட்டு எங்களுடைய பிணை கைதிகள்லாம் நாங்க மீட்டு கொண்டு வர போறோம் அப்படின்னு இஸ்ரவேல் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த வாரத்துல ஒரு 3 முக்கியமான விஷயங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டில இருந்து வந்த அட்டாக். ஸோ அதுல அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, கிளஸ்டர் பாம்ஸ். அதாவது ஒரு வெடிகுண்டு தான், ஆனா அதை தூக்கி போட்டா அங்கிருந்து என்ன ஆகும், பல சின்ன சின்ன குண்டுகள்லாம் அது செதறி போய் பல இடங்கள்ல வெடிச்சு சேதத்தை உண்டாக்கக்கூடியது. ஸோ குட்டி நாடு, அதோடைய பரப்பளவு ஒரு நியூ ஜெர்சி அளவுக்கு தான், டெல்லியை விட சின்னதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சின்ன நாடு ஒரு பெரிய பெரிய தேசங்களோட பலத்த ஜாதியோட என்ன செய்யறாங்க, யுத்தத்தை சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு பதில் தாக்குதல் நடத்தி இருக்குதா? ஆமா, இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்குது. அதுல இங்க பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரசிடென்ஷியல் பேலஸ், ஒரு பவர் பிளான்ட், பவர் ஸ்டேஷன்,
அதுல முக்கியமா குறி வச்சு அவங்க அடிக்கிறது எங்கன்னா, எங்கெல்லாம் ஆயுத கிடங்குகள் இருக்கோ அதை தான் அவங்க குறி வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. இப்ப நாசர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவமனைய அதை தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய சில அப்பாவி காசா மக்களும் மரித்து போனாங்க. சோ ஆனா அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. ஆனா அதுக்குரிய பரிசீலனை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய டேட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல ஹமாஸ் ஒழித்து வைத்திருந்த ஒரு கேமரா, அந்த கேமராவை மறைச்சு வச்சு ஐடிஎஃப்க்கு விரோதமா அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி இப்படி பல காரியங்கள் செஞ்சு அங்க ஒரு 6 முக்கியமான தீவிரவாதிகள் அங்க உள்ள இருக்கிறாங்க. பாருங்க, இந்த யுத்தம் ஈஸியா நிக்கும். அவங்க மட்டும் அந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 20 பேர் தான் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள விட்டுட்டாங்கன்னா இந்த யுத்தம் நாளைக்கே நிக்கதான் போகுது. ஆனா அது கொடுக்கறதுக்கான அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த டாக்குக்கே வர மாட்டேங்கிறாங்க. அதனால யுத்தம் நீண்டுட்டே போகுது. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க ஹமாஸை நாங்க விடுறதா இல்ல. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் இஸ்ரவேலர்கள் மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்துட்டே இருக்குங்க எல்லாத்துக்கும். என்ன இவன் எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறான், கொல்றான், பில்டிங்ஸை நாசம் பண்றான், வீடு வாசல்களை இழந்து ஜனங்க நிக்கிறாங்க, பசியில சின்ன சின்ன குழந்தைங்க கூட தவிக்கிறாங்க. சில தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூட அளவுக்கு சக்தியும் பலனும் இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த போட்டோஸும் அந்த ஃபுட்டேஜஸும் அந்த வீடியோஸும் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் நமக்கு எப்படிதான் இருக்கும், ஒரு கோபம் வரதான் செய்யும். ஆனா இன்னொரு ட்ரூ சைடையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க வச்சிருக்கிற அந்த டிசைன், ஏன்னா நீ திருப்பி எங்களை என்ன செய்யக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாது இல்லையா. இதுதான் சனாவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ஷியல் காம்பவுண்ட், ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பிரசிடென்ஷியல் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிடங்கு, அதை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பாருங்க, அதான் சொன்னாங்க, இந்த சனா இஸ் பர்னிங். ஏமன் நாட்டுல பயங்கரமான ஒரு தாக்குதல். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்கள்ல யுத்தங்கள் ஓயும்படியாக நீங்க கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். இது டச் மினிஸ்டர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் மேல இன்னும் ஒரு கடுமையான ஒரு சாங்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு செய்திருக்கிறார். சோ அவருடைய சப்போர்ட் இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் அதே சமயத்துல என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தான் எல்லா நாடும் திரும்பிட்டு இருக்கு இப்ப. ஆனா இஸ்ரேலுக்கு நிறைய ஆதரவா இருக்கிறாங்க. உதாரணமா நீங்க சொல்லணும்னா, ஒரு இஸ்லாமிய நாடு அசர்பைஜான் கூட இவங்களோட நட்பா தான் இருக்கிறாங்க. பல நாடுகள் இவங்களுக்கு நட்பா இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்களை தினம் கேட்கும் போது எப்படி இருக்கு, ரொம்ப கோபம் வருது. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்வேஷன், அடுத்தது எல்லாத்துக்கும் கோபத்தை தூண்டக்கூடியது என்னது, பசி. அப்ப உண்மையாலுமே அங்க பசியில தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு பகுதி உண்மையாலுமே பசியில தான் இருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் அவங்க சொல்றாங்க, ஒரு பயங்கரமான ஒரு அங்க ஒரு அழிவு நடக்குது, பசியில மக்கள் சாகுறாங்க. பட் அதே சமயத்துல இதுவும் காசால எடுக்கிற ஃபுட்டேஜஸ் தான். சோ ஹமாஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அங்க இருக்கக்கூடிய மாஸ்க், அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், முக்கியமான பப்ளிக் வந்து சேரக்கூடிய பொது தளங்களை தங்களுக்கு ஆதரவா அவங்க பயன்படுத்திக்கிட்டு அது அவங்களுடைய கமாண்ட் சென்டரா, அவங்களுடைய ஆயுதங்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா, அந்த பிணை கைதிகளை ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு மறைவிடமா அவங்க என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. சோ அவங்க யார வந்து கருவியா பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்களையே தான், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்றாங்க. சோ அதனாலதான் அங்க வந்து மேக்சிமம் பொதுமக்கள் அங்க கொல்லப்படுறாங்க. ஏன்னா நீ அவங்கள தாக்கித்தான் நீ என்ன செய்ய முடியும், நீ எங்களை. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணுது, தன்னுடைய ஜனத்தை தாக்குறதுக்காக சோல்ஜர்ஸ் முன்னாடி இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்தாலும் பயங்கரவாதிகள் தங்களை மறைத்து கொண்டு பொதுமக்களை கொண்டு வந்து முன்னிலையில நிறுத்துறாங்க. இன்னைக்கு இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்டடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஸ்டார்வேஷன், ஏன் இந்த பகுதி நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அநேகர், அதாவது வேதத்தை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கிரேட்டர் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசம் தன்னுடைய பரப்பளவை விரிவுபடுத்த பார்க்குது, நிறைய நிலப்பரப்பை
அது கைப்பற்றுது, யுத்தத்தை நடத்தி மக்களை கொன்னு ஒரு இனத்தையே படுகொலை செய்து என்ன செய்து அது இடத்த கைப்பற்ற பாக்குது. இப்போ நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யார் எதிர்த்து வந்தாங்களோ அவங்கள கொலை செய்தாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அவங்களுடைய பொருட்களை அவர்கள் கொள்ளையிடவில்லை. அத ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை எஸ்தர் புஸ்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ இவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அத கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எதையும் ஆக்கிரமிப்பது அவங்களுடைய எண்ணங்கள் அல்ல. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல. அத வேகமா ஒரு few மினிட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். பலவிதமான பெயர்ல இந்த யுத்தங்களை அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கிடியன் சாரியட்ஸ், த ரைசிங் லயன், ஈரானுக்கு அகெயின்ஸ்டா அவங்க என்ன செஞ்சாங்க, யுத்தங்களை நடத்தினாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஈரான் தான் அன்னைக்கு இருந்த பெர்ஷியா. அன்னைக்கு இருந்த பெர்ஷியாவுடைய பேர் தான் இன்னைக்கு என்னங்க, ஈரான். இப்ப ஈரான் தான் இவங்களுடைய டைரக்டான ஆர்ச் எனிமி. அன்னைக்கு எப்படி ஆமான த விக்கெட் அப்படின்லாம் நம்ம சொன்னோமோ அதே போலதான் இவங்களும் என்னது, த ஆர்ச் எனிமி அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஜூன் 13ஆம் தேதிக்கு அப்புறமே அட்டாக் நிறைய தான் நடந்தது. எத்தனையோ பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்ப் முயற்சி எடுத்தார். ஈரானோட பேசினாங்க, எதுக்கும் ஒத்து வரல. 60 நாள் சீஸ் ஃபயர் கொடுத்தாங்க. அந்த 60 நாளும் அவங்க என்ன செய்யல, அடிப்பணியில. உடனே அந்த 60 நாள் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே, அடுத்த நாளே இஸ்ரேல் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்திருச்சு. அப்போ இந்த இடத்துல நடக்கிறது இது கோகு மாகோகு யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கோகு மாகோகு யுத்தம் இல்லைங்க. அப்ப இந்த யுத்தம் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% முடியும். ஆனா எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல தான் முடியும். இது வரைக்கும் அப்படிதான் அக்ரிமெண்ட்ல தான் இது முடிஞ்சிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த பெர்ஷியா ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு ஆதரவா இருந்தவங்க தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளா போன இஸ்ரவேலர்கள் நாடு திரும்பியது ஒரு பெர்ஷிய நாட்டினுடைய ராஜாவினுடைய தலைமையில தான். அந்த ராஜாவுடைய பேர் என்ன, கோரேஸ். வெரி குட். அப்ப கோரேசுடைய நாட்கள்ல தான் வந்தாங்க. இப்பதான் ஜெருபாபேல், யோசுவா பிரதான ஆசாரியரா இருந்து ஆலயத்தை எடுத்து கட்டினாங்க. அப்புறம் ஒரு பெரிய லாங் கேப், பல வருஷங்கள் இடைவெளி வந்தது, நிறைய தடைகள் வந்தது. தரியு ராஜா எழும்பினாரு, மறுபடியும் பெர்மிஷன் கொடுத்தாங்க, மறுபடியும் அதை எடுத்து கட்டினாங்க. நெகேமியாக்கள் வந்தாங்க, அதுல இடிஞ்சு போன அந்த காம்பவுண்ட் வால், அந்த அலங்கங்களை எடுத்து என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து அவங்க எல்லாம் கட்டினாங்க. சோ இப்படி எல்லாருமே பலவிதமான ராஜாக்கள். அர்த்தசஷ்டா பத்தி படிக்கிறோம், அகாஸ்வேருவை பத்தி பாக்குறோம், தரியுவை பத்தி பாக்குறோம், அதே போல கோரேஸ் பாக்குறோம். இவங்க எல்லாம் பெர்ஷிய நாட்டு மன்னர்கள். சோ இவங்களுக்கும் யூதர்களுக்கும் நல்ல உறவு தான் இருந்தது. they were very friendly atmosphere அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பாக்குறோம் அவங்க எதிர்த்து வரல. ஆனா அந்த தேசத்துக்குள்ள இருந்த ஒரு நான் பெர்ஷியன் அல்லாத ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் ஒரு பெரிய ஒரு எதிரியா அவன் வந்தான். அவன் ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை நான் போட்டான். அதே போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் கிட்ட இதே சுவாபம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதே சுவாபம் இருக்கு. எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் அயத்தோலா அலி கமேனி அவர் சொல்றாரு, இஸ்ரேல்னு ஒரு நாடு 25 வருஷத்துல இருக்கவே இருக்காது. இஸ்ரேல் will not exist. நான் உங்களுக்கு கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் காமிச்சேன் எப்படி ஈரான் நாட்டுல ஒரு பெரிய கிளாக் வச்சிருக்கிறாங்க. அந்த கிளாக் என்னது 25 வருஷத்துக்கு டைம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, 2040க்கு டைம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய டார்கெட் என்ன, இந்த வருஷத்துக்குள்ள ஈரான் ஒரு நாடு, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கக்கூடாது, அதை அழிச்சு தம்சம் பண்ணிடணும். சோ அதுக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு நாள் குறிக்கிறாங்க. இதே போலதான் இவன் என்ன செஞ்சான், ஆமான் பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலுக்கல் முறையில அவன் ஒரு சீட்டு போட்டு ஒரு டேட்டை செலக்ட் பண்ணான். இன்னைக்கு இது நடக்குதா, இன்னைக்கு நடக்குது பாருங்க. அவங்க ஒரு டேட்டை, ஒரு இயரை குறிச்சு வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல இன்னும் 25 வருஷம் தான் டார்கெட். அதுக்குள்ள ஒரு யூதம் கூட இருக்கக்கூடாது, ஒரு இஸ்ரவேலன் கூட இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஈரான் பிரசிடென்ட் அவரும் என்ன சொன்னார்னா, கம்ப்ளீட்டா இந்த யூதர்கள் 100% அவங்க அழிச்சு அவங்களை போடணும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. அவங்க வச்சிருக்கிற IRGC தலைவர்களா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அநேக தலைவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய போக்கஸே நிலம் கூட பிரச்சனை கிடையாது, யூதம் இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படி வருவா,
கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய தேசத்துக்கு விரோதமாக, பட்டணத்துக்கு விரோதமாக. இது எல்லாமே ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிதான். சோ இப்போ ரொம்ப அதி பயங்கரமா செயல்படுறத நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்த்தும் நம்ம செயல்படாம இருந்தா நமக்கு ரொம்ப ஐயோ. அதனாலதான் எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டே இதுக்கு போவோம். அதனாலதான் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு, இந்த காலத்துல நீ என்ன செய்யக்கூடாது, நீ மௌனமா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தீனா ரட்சிப்பு என்ன செய்யும், வேற ஒரு இடத்துல இருந்து எழும்பும். சோ இப்போ அவன் உன்னை எதிர்த்து வந்துட்டான், நீ வந்துட்டான். ஆனா இப்ப நீ என்ன செய்யணும், நீ செயல்படணும். சோ நீ இப்ப இந்த டைம்ல நீ என்ன செய்யக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இது ஏதோ அந்த நாட்கள்ல பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு எஸ்தருக்கும் ஒரு மொர்தெகாய்க்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் நினைக்காதீங்க. இதுல பல தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் ரெவலேஷன். இப்போ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ஒரு அழிவு நடக்குது. இந்த காலத்துல நீ மௌனமா, நீ தூங்கிட்டு உறங்கிட்டு உன் வேலைய நீ பாத்துக்கிட்டு சபை அதோட பாத்துக்கிட்டு இருந்தா சகாயம் வரும். கர்த்தர் நீ இல்லைன்னா உன் இடத்துல இன்னொருத்தர். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வா? இப்ப நான் செய்ய வேண்டிய வேலையை நான் தான் செய்து முடிக்கணும். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பிளான், என் பேர்ல ஒரு பர்பஸ், உங்க பேர்ல ஒரு பிளான் அண்ட் பர்பஸ். அப்ப அத நீ இந்த காலத்துல நீ அதை செய்ய தவறினா, நீ செய்யாட்டி பரவாயில்ல, உன் இடத்துக்கு ஆண்டவர் இன்னொன்னு கொண்டு வந்துருவார். அதான் அவர் சொல்றாரு, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எழும்பும். ஆனா நீ இருக்க மாட்டேன் உயிரோட. இது ஒரு முக்கியமான காரியம். நம்ம எஸ்தரை பத்தி படிக்கும் போது அதை தியானிக்கலாம். அப்ப இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் கேட்டீங்கன்னா, செயல்பட வேண்டிய ஒரு காலம். அப்போ இன்னைக்கு நான் இந்த ஆமானுடைய ஆரம்பமும் ஆமானுடைய அழிவும் பார்த்தோமா இல்லையா? 2 வசனத்துல நம்ம பார்த்தோம். சோ அவனுடைய ஆரம்பம் 3ஆவது அதிகாரத்துல, அவனுடைய அழிவு 9ஆவது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய அழிவு ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப ரிசல்ட் எப்படி அப்படின்னா, ரிசல்ட் என்னைக்குமே விக்டோரியஸ் தான். இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இந்த யுத்தங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப பாருங்க, பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவங்களும் சொல்லும் போது என்னது, அன்னைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு அமலேக்கியர்கள் கூட்டம் இருந்துச்சு, இன்னைக்கும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கறத தான் அவர் இப்ப வரைக்கும் பதிவு செய்துகிட்டே வர்றாங்க. நம்ம தியானிச்ச ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 83 4ஆவது வசனம். சங்கீதம் 83 4. நீ ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை போன வாரம் கொடுத்திருக்காங்க. போன வாரம் ஈரான்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கு, பார்க்கலாம். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இனி இருக்கவே கூடாது. இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல், மேப்ல இருந்தே தூக்குங்கிறாங்க. இனிமேலு என்ன செய்யக்கூடாது, வேர்ல்டு மேப்லயே இஸ்ரேல் ஒரு பேரே வரக்கூடாது. சோ அப்படி அதம் பண்ணுவோம், அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள். இப்ப அததான் ஒரு சில யுத்தங்களை வச்சு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நடக்க போறது கோகு மாகோகு யுத்தமா? இல்லவே இல்ல. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. ஆனா அப்படியா இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் இல்ல. ஏன்னா ஸ்பீடுங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருச்சு. அதை நம்ம எங்க பார்த்தோம்? தானியேல் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல அறிவு பெருகும், ஸ்பீடு வரும். இன்னைக்கு மனுஷன் எந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னு யோசிச்சு பாருங்க. சோ எல்லாமே ஸ்பீடு. சோ அடுத்து இப்ப நடக்கிறது என்னன்னா, இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, ஓ இது இந்த வாரம் நடந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்வு நடந்துருது. அவ்வளவு ஸ்பீட். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த 2000 வருஷத்து கேப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 2000 இயர்ஸ்ல ஆரம்பத்துல ஒருத்தன் தீத்துராயன் எழுமனா, அப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தன், அதுக்கப்புறம் ஒரு மசாடா ஒரு யுத்தம், அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ரோமானியர்கள், அப்படிதான் வந்தது. அப்புறம் ஒரு பெரிய நீண்ட இஸ்லாமியர்களுடைய காலகட்டங்கள்ல ஒரு இடைவெளி. ஆனா இப்பெல்லாம் இடைவெளியே இல்லை.
நோ இன்டர்வல். பிகாஸ் ஏன்னா தானியேலுடைய 70வது வாரத்துல நம்ம இருக்கிறோம், அதை தியானிக்கிறோம். அந்த வாரத்துக்குள்ள என்ட்ரா, அதனால ரொம்ப ஸ்பீடா மாறுது. நான் ஒண்ணு சொல்லுவேன், சிலர் சொல்லுவாங்க எப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததோ அப்பவே இந்த உலகம் மாறிடுச்சு. ஆனா கொரோனா காலத்துக்கு அப்புறம் உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் 2019ல இருந்தே. ஸோ அதனால நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா பாலிடிக்ஸையும் பார்க்கணும், உலகத்துல நடக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கேட்கணும். ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் மாறுமா? மாறவே மாறாது. வாசிச்சிடலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமி முழுவதும் கர்த்தருடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. பூமி அவருடைய கரத்தின் கிரியை. அவர்தான் உண்மையான லேண்ட் ஓனர், அவர்தான் த ரியல் எஸ்டேட் ஓனர். கரெக்டுங்களா? அவர் பார்த்து ஒரு லேண்டை யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஏன் இந்த லேண்டை இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாது. அவர் பார்த்து யாரை வேணா செலக்ட் பண்ணலாம். அவர் ஆபிரகாமை செலக்ட் பண்ணார். ஏன்னா நம்ம ரோமன்ஸ் 4ல நம்ம படிக்கிறோம், ஹீப்ரூல படிக்கிறோம், கர்த்தருடைய பார்வையில அந்த நீதிமான அவரை தேர்ந்தெடுத்தார், அவனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். சோ இதுக்குள்ள 12 ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. அப்போ சொல்றார், உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன், ஐ வில் மல்டிப்ளை, யூ வில் grow, யூ வில் எக்ஸ்பேண்ட். அது சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெண்டாவது நீ பெருமைப்படுத்துவேன். இந்த 3 கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 7ல இருந்து இஸ்ரேலுங்கிற பேர் இல்லாத நியூஸ் பேப்பரே கிடையாது. சரியா? அடுத்தது நீ ஆசீர்வாதமா இருப்ப. இப்ப அவனை தொடர்றதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட இஸ்ரேல பொல்லாதவங்கிறாங்க, நாங்க உன் கூட அக்ரிமெண்ட்டுக்கு வர மாட்டோம், உனக்கு இது பண்ணுவோம் அதை பண்ணுவோங்கிறாங்க. இருந்தாலும் கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கா இல்லையா? ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆமான் ஆசீர்வதிச்சானா? ஆமான் அந்த ஜனங்களை சபித்து கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா கடைசியில் என்னன்னா, உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? அவங்களையும் நான் சபிப்பேன். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். இது அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உனக்குள்ளதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. அதான் பிரிட்டிஷ் தான் முதல் உலக யுத்தம் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் 1917 அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் கொடுத்தப்போ அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்களாம். ஆனா உலகத்தையே நான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு அடால்ஃப் ஹிட்லர் முயற்சி எடுத்தார். அதுல ஒரு கூட்டத்தை இந்த யூத மக்களை எதிரியா பார்த்தார். எதிரியா பார்த்து இந்த யூத குலத்தை அழிக்கணுங்கிறதுக்கு பல முயற்சிகளை எடுத்தார். ஆனா அந்த 2வது உலக போற முடிவையே அவர் பார்க்கவே இல்லை. என்ன செஞ்சாரு? ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வம்சமே இல்லாத அளவுக்கு அவர் மரித்து போனார், அழிந்து போனார். அப்போ அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். சோ அவன் ஆசீர்வாதமா இருந்தானா எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம். அவர்கள் தேவன் ஜனங்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த ஒரே ஒரு யுத்தத்தை வைத்து இனி வரக்கூடிய யுத்தத்தை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ டைரக்டா நம்ம பிபிடிக்கு போலாம். ஒரு யுத்தத்தை பார்த்து என்ன செய்யலாம்? தொடர்ந்து வரக்கூடிய இனி எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் இதுதாங்க நடக்கும், இதுதான் நடக்கும். சோ இது பாருங்க, இது ஒரு புக்ல இருந்து தான் நான் எடுத்து இதுல போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கும் பாருங்க, அதாவது அந்த டார்க் ஷேட்ஸ், அந்த ஆஷ் கலர்ல இருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்குபைடு டெரிட்டரி. அதாவது பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஆரம்பத்துல அவங்களுக்கு வாக்களித்த முழு தேசமும் அவங்களுக்கு கொடுக்கல. அது என்ன பண்ணிட்டாங்க? நம்ம பார்த்த செய்தியை திரும்ப பேசுறோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். அடுத்தது இந்த முக்கியமான சில பகுதிகள் ஜோர்டானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு காமனான ஏரியா, ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஜோனு, அதுக்கப்புறம் அந்த பார்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஆர்மிஸ்டைஸ் லைன்ஸ், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க தேசம் கிடைச்சதுல இருந்து பாருங்க எவ்வளவு ஒரு குட்டி தேசம், அதுலயும் அவங்க எப்படி பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு முழு பகுதியா கூட கொடுக்கல.
இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அவங்களுடைய பகுதி, அதுக்கப்புறம் அந்த நிலம் இன்னொருத்தருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோடது கண்டினியூ ஆகும். சோ இந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஆரம்ப காலகட்டங்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் நிலப்பரப்பு தான். சோ அப்படி இருக்கும் சமயத்துல ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, மறுபடியும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிச்சு நான் உன்னைய பெருக பண்ணுவேன். இது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம். சரி, இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ நம்ம பார்ப்போம். இந்த முதல் யுத்தத்தை நான் சொல்றேன். சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:18 வசனம். 15. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. போதுங்க. சோ இதுதான் டைட்டில் டீடு. இப்ப நம்ம எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்கா? அப்போ இஸ்ரவேலர்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், இந்த டைட்டில் டீட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இதுல கொடுத்துட்டாங்க ஆண்டவர். இப்ப அந்த ஃபுல் ஸ்கேலையும் நம்ம பார்க்கலாம். சோ ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் என்ன செய்ய போறேன், நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இப்ப இருக்கிறது வந்து அவங்களுடைய ஒரு சின்ன பகுதி தான். இப்ப இந்த வாரம் முழுக்க என்ன செய்தி அப்படின்னா, இஸ்ரவேல் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு என்ன செய்யுது, காசாவை பிடிச்சுக்குது, சீரியாவை பிடிச்சுக்குது, லெபனானை பிடிக்குது, இப்படி என்ன செய்யுது, இடத்தை பிடிக்குது அப்படின்னு இந்த வசனங்கள் தெரியாதவங்க கூட பேசும்போது தெரிஞ்சவங்க நாம பேசாம இருக்கலாமா? இதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட். சோ ஆண்டவர் அவங்களுக்கு அவங்களுடைய நிலப்பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா? மீகால எழுதப்பட்டிருக்கு. மீகா 7:11 வாசிங்க. மீகா 7:11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அவங்க கிடைச்சிருச்சு அந்த நாடு. இனி அவங்க பரவிட்டே தான் இருப்பாங்க. சோ ஒரு யுத்தத்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மத்த எல்லா யுத்தமும் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சோ ஆண்டவர் வாக்களித்த ஒரு தேசம். இந்த தேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க பிடிக்க வேண்டிய பகுதி நிறைய தான் இருக்கு. இப்ப நம்ம இத சொன்னா பாருங்க, இதுதான் the title deed of Israel. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்க ஒரு பெரிய டாட்டட் லைன் இருக்கு பாருங்க. அங்க துவங்கி மேல யூப்ரட்டிஸ் ரிவர்னு அங்க போகுது பாருங்க. ஆனா இஸ்ரேல் வந்து இப்ப இந்த சின்ன பரப்பளவுக்குள்ளதான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் லெபனான்ல இருந்து கொஞ்சம் வரணும், சீரியால இருந்து கொஞ்சம் வரணும், இன்னும் மேல இருக்கிற பகுதிகள்லாம் வரணும். இது வந்து யார் கொடுத்த நிலப்பரப்பு? It's not man-made, it's not man-documented, but it is God's land and He is the owner. And அவருக்கு கொடுத்த ஒரு டைட்டில் டீட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இந்த மாதிரி இருக்காமா அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் இது வேலிடா அப்படின்னா இன்னைக்கும் வேலிட், என்றென்றைக்கும் வேலிட் தான். இந்த டாக்குமெண்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட்னு கிடையாது. இந்த டாக்குமெண்ட் மேல யாரும் கேஸும் ஃபைல் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான பரப்பளவை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல அவங்க இன்னும் முழுமையா அவங்க கைப்பற்றவே இல்லை. சோ பாப்போம் இது எப்படி அவங்க வராங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த காரணங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது இப்ப இந்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் வார். எவ்ரி வீக் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட் போடுவேன். அதாவது 1948 இருந்து அது வந்து என்னென்ன யுத்தங்கள்லாம் சந்திச்சுட்டு வருது, யாரெல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து வந்தாங்க, அந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா வெற்றி யாருக்கு தான்? வெற்றி வந்து இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு தான், யூதர்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ ஆரம்ப காலத்துல இந்த முதல் யுத்தம், அதாவது இஸ்ரேல் மற்றும் அராபியர்களுக்கான நடந்த யுத்தம். இவங்களுக்கு நாடு இல்லாம இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து இவங்களை வழி நடத்துகிற இவங்களுக்கும் ஆண்டவர் தலைவர்களை எழுப்பி, தியோடர் ஹெர்சில் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் எழுப்புறாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு. யூதர்கள் கஷ்டப்படுறாங்க, யூதர்கள்லாம் ஒண்ணு சேரணும், நமக்கு அந்த நாடு வாங்கணும். பணக்காரர்கள் விலை கொடுத்து என்ன பண்ணாங்க, நிலத்தை விலை கொடுத்து தான் வாங்கினாங்க. அவங்க ஒன்றும் ஃப்ரீயா வந்து அதை ஆக்குபை பண்ணல, பணம் கொடுத்து வாங்கினாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. அப்புறம் வேர்ல்டு வார் 1 அதுல அவங்க செய்த உதவிகள் ஏராளம். அப்புறம் பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன் வருது. அப்ப அந்த தேசத்தை என்ன செய்யறாங்க, அந்த பாலஸ்தீனத்தை 2ஆ பிரிக்கிறாங்க.
ரெண்டா பிரிக்கும் போது ஒரு பகுதியை வந்து இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு பகுதி என்ன செய்யறாங்க, பாலஸ்தீனர்களுக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த காசா ஸ்ட்ரிப்பா இருக்கட்டும், வெஸ்ட் பேங்கா இருக்கட்டும், அதெல்லாம் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டு அன்னைக்கே வந்து ஒரு ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இருந்த அமெரிக்காவை என்ன செஞ்சிருச்சு, அதை அங்கீகரிச்சது. ஆனா இந்த அராபியர்கள் இது வந்து இன்ஜஸ்டிஸ், இதுல வந்து நியாயமே இல்லை, நீ செய்யறதுல நியாயமே கிடையாது, நீ நியாயமே இல்லாம பிரிச்சிருக்கிற, அதனால நாங்க இதை ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்லி 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க, பிரயாசப்படுறாங்க. இன்னும் நாடு கிடைக்கல. ஏன்னா இந்த லேண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணது யாரு, கர்த்தர். அப்ப எத்தனை வருஷமா அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க. இப்பவும் பாருங்க, செப்டம்பர் இந்த மாசம் வரப்போற மாசத்துல நிறைய பேர் தீர்மானங்கள் கொண்டு வராங்க. இது வந்து பாலஸ்தீனத்துக்கு நம்ம ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா இது அன்னைக்கே கிடைச்சிருக்க வேண்டியது. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க. சோ நாளுக்கு நாள் யுத்தங்கள் நடக்கும் போது, அது முடியும் போது எல்லைகள் என்ன ஆகுதுன்னா விரிவடையுது. இதுல முதல் யுத்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலர்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்க ஏறெடுக்கிற ஒரு யுத்தம், அதுதான் 1948 வார். ஆனா அதே இத வந்து அராபியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அல் நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அல் நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிசாஸ்டர், ஒரு பேரழிவு வந்த ஒரு யுத்தம் தான் இந்த 1948 வருஷம் நடந்த முதல் யுத்தம். அதாவது பல இடங்கள்ல சிறையிருப்புக்கு பிறகு ஒவ்வொரு சந்ததியும் ஆசைப்பட்டாங்க, ஐயோ எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்காதா, நாங்க எங்களுடைய முற்பிதாக்களுடைய தேசத்துக்கு நாங்க போக மாட்டோமா, நாங்க கூட்டமா நாங்க அங்க போய் குடியிருக்க மாட்டோமா. இதெல்லாம் அவங்களுடைய பல வருடங்களுடைய கனவு. அந்த கனவு நினைவானதுக்கு சாட்சி யாருன்னா நீங்களும் நானும் தான். அவங்க வாழ்க்கையில அது கனவாவே இருந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில ஒரு சொல்லும் அந்த சொல்லுல இருந்த எழுத்தும் என்ன ஆகல, மாறவே இல்லை. அப்போ இந்த அரப் வேர்ல்டு என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எங்க கூட இருக்கிறத நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு அந்த பிரசன்ஸ் என்ன வேண்டாம். அப்ப பாருங்க, இந்த நாடு இருக்கக்கூடாது, அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு ஓப்பன் வார்ஃபேர்ல வந்துட்டாங்க. யாரு, அப்பதான் இது ஒரு சின்ன கை குழந்தை பிறந்த குழந்தை இன்னைக்கு பிறக்குது, நாளைக்கு யுத்தத்தை சந்திக்குது. அப்ப அந்த தேசம் எந்த அளவுக்கு ஆயத்தத்துல இருந்திருக்கும். அதுக்குன்னு வந்து எந்த ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஒரு ராணுவ வீரர்கள் கிடையாது. எல்லாம் பற்பல பாஷைகள் பேசுறவங்க, ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியாது. ஒருத்தன் வந்து யூரோப்ல இருந்து வந்திருக்கான், ஒருத்தன் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கான், ஒருத்தன் ஏசியால இருந்து வந்திருக்கான், ஒருத்தன் இஸ்ரேல்ல இருந்தே வந்திருக்கான். இப்படி பலதரப்பட்ட மக்கள் அங்க அடிச்சு புடிச்சு உயிருக்காக ஓடி வந்த மக்கள் இப்ப அடுத்த நாள் என்ன செய்யணும், ஒரு யுத்தத்துல போய் போர் வீரர்களா நிக்கணும். அது நிக்க முடியுமா? ஆனா ஜெயத்தை கண்டாங்க. அது எதனால அப்படின்னா, ஜெயம் கொடுக்கிறவர்கள் அவரோடு கூட இருந்தார். அப்போ இந்த யுத்தம் வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கல, அது கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கா நடந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான யுத்தமா, இட்ஸ் சோ காஸ்ட்லி வார் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட 4000 இஸ்ரவேலர் சோல்ஜர்ஸ் மரித்து போனாங்க, 2000 பொதுமக்களும் அந்த நாட்களை மரித்து போனாங்க. கிட்டத்தட்ட யூதர்களுடைய பாப்புலேஷனே ரொம்ப கம்மி தான், அதுல 1% அந்த நாட்கள்ல மரிச்சு போனாங்க. அப்புறம் இந்த யுத்தங்கள்லாம் நடந்ததா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டாச்சு. அந்த சமாதான பேச்சுவார்த்தை, அந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுல ஒரு அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த யுத்தம் வந்து ஒரு க்ளோஷருக்கு வந்தது. அதற்கப்புறம் ஒரு பெரிய, நான் ஃபர்ஸ்ட் ஒரு மேப் காமிச்சேன், அதை நீங்க திரும்ப கூட போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு பார்ட்டிஷன் பிளான் படி அவங்களுக்குள்ள ஒரு எல்லைகளை குறிச்சுக்கிட்டாங்க. அதாவது மிலிட்ரியா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த எல்லையை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, இஸ்ரவேலர்களும் அந்த சைடு போகக்கூடாது. அந்த மாதிரி எகிப்தோட ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. February 24, 1949 வருஷம் பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு முதல் எதிரியா இவங்களுக்கு விரோதமா வந்தது எகிப்து தான். ஈஜிப்ட் தான் ஃபர்ஸ்ட் எனிமியா அந்த டைம்ல வருது. ஆனா அந்த யுத்தத்திலையும் நிறைய எல்லைகளை இவங்க கைப்பற்றினாங்க. ரெண்டாவது லெபனானோட ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க, அது March 23, 1949. ஜோர்டானோட பண்றாங்க April 3, 1949. சீரியாவோட பண்றாங்க July 20, 1949. இந்த மாதிரி அங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஸ்கொயர் மைல்ஸ் அதை கணக்கு பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஒரு எல்லைகளை வச்சாங்க. அந்த சமயத்துலதான் இன்னைக்கு நம்ம காசாவை இப்படி பிடிக்குதுன்னு சொல்றோமே, இந்த காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க்கும் எகிப்து கைக்கும் யோர்தானுடைய கண்ட்ரோலுக்கும் போச்சுங்க. சோ காசா யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு, ஈஜிப்டுக்கு போயிருச்சு. வெஸ்ட் பேங்க் வந்து யோர்தானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு.
அப்போ அதே போல ஜெருசலேமும் அன்னைக்கு இஸ்ரேலுக்கும் யோர்தானுக்கும் இடைப்பட்டு ரெண்டும் என்னாச்சு, டிவைட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 13ஆம் தேதி 1949 வருஷத்துல ஐலாண்ட் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஹோட்டல்ல யுனைடெட் நேஷன்ஸ் தலையிட்டுச்சு, இந்த யுத்தத்துல தலையிட்டுச்சு. அது மீடியேட்டரா வந்தது. ஒரே ஹோட்டல்ல இவங்க ஒரு விங்ல அவங்க ஒரு விங்ல இப்படி மீடியேட்டரை வச்சு பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த பகையை வளர்த்த வேண்டாம், இந்த பகை ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்ததுதான் நிறைய அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அதோடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா 4 விதமான டீமிலிட்டரைஸ்டு ஜோன் கொண்டு வந்தாங்க, ஒப்பந்தங்கள் கொண்டு வந்தாங்க. என்ன செய்யக்கூடாது, நீ உன்னுடைய அரசியல் தந்திரத்தை கொண்டு வந்தீங்கயோ உன்னுடைய மிலிட்டரி பலத்தையோ அங்க கொண்டு வந்து வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள போட்டாங்க. அந்த சமயத்திலேயே இன்னைக்கு இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய எபிரேய பெயர் என்ன, ஹதாஷா, அதான் நம்ம இதுல சொல்றோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெய்பரிங் பிளேசஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு அந்த பார்ட்டிஷன் பிளான் படி அந்த எல்லைகளை குறிச்சுக்கிட்டாங்க அவங்க. ஸோ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, யுத்தம்னு வந்த உடனே ஸோ பென்கொரியன் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அராபியர்கள் நினைச்சாங்க, இது என்னடா இது குட்டி நாடு, இத்தினூண்டு மக்கள், ஒரு அடி அடிச்சா இவன் செத்து போயிடுவான், நம்ம அதுக்கப்புறம் இந்த நாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏராளமான மக்கள் வெளியே போயிட்டாங்க. 1914 பாத்தீங்கன்னா 6 லட்சம் அராபியர்கள் உள்ள இருந்தாங்களாம். ஆனா அநேகர் சரி யுத்தம் முடிஞ்சிரும், ஜெயிச்சிருவாங்க, நம்ம மக்கள் அராபியர்கள் ஜெயிச்சிருவாங்க, அப்புறம் உள்ள வரலாம்னு நினைச்சாங்க. ஆனா என்னாச்சு, அதுல அவங்க தோத்து போனாங்க. இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு. வெளியே போனவங்களை திரும்பவும் பென்கொரியன் உள்ள அலோ பண்ணவே இல்லை. அப்படி வந்தவங்க தான் ஏராளமான அகதிகள். சோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1,60,000 பேர் தான் இருந்தாங்களே தவிர பெரிய ஒரு மாஸ் கிரௌட் என்ன ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அந்த இடம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு, இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து வரும்போது 1956 உடைய சூயஸ் பாருங்க, ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த பேரெல்லாம் பாருங்க, அன்னைக்கு எகிப்து வந்தது, யோர்தான், சீரியா, லெபனன், ஈராக், சவுதி அரேபியா, அதாவது சின்ன சின்ன படைகள் அனுப்பிச்சு வச்சது. ஏமன் நாடும் டைரக்டா வரல, ஆனா தன்னுடைய படைகள் அனுப்பிச்சது. சூடான் தன்னுடைய படைகள் அனுப்பிச்சது. லிபரேஷன் ஆர்மி இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய படைகளை அனுப்புனாங்க. எவ்வளவு பேர்த்துக்கு அகேன்ஸ்டாங்க, ஒரு சின்ன நாடு கொஞ்சம் மக்களுக்கு அகேன்ஸ்டா எத்தனை நாடு வந்தது. ஆனா இத்தனை நாட்டையும் தூக்கி சாப்பிட்டது இஸ்ரேல் தான். சோ அதற்கு பிறகு 1956 வரும்பொழுது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் திரும்பவும் சண்டை. சீனாய் பெனின்சுலாவும் காசா ஸ்ட்ரிப்பையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. சோ ஒரு யுத்தம் நடக்குதுன்னா இதோடைய ரிசல்ட் பாருங்க, அவங்களுடைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒன்னா அக்ரிமெண்ட்ல முடியும், இல்லைன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில முடியும். ஆனா ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லைகளை அவங்கள பிடிச்சிருப்பாங்க. இது அவங்களா தேடி போறது கிடையாது. ஆனா அவங்க அந்த சூழ்நிலை என்ன செஞ்சாங்க, சோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவாங்க. சோ 1967 6 நாள் யுத்தம், அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆன யுத்தம். இஸ்ரேல் அந்த சமயத்துல ஈஸ்ட் ஜெருசலேம், யோர்தான், காசா, கோலான் ஹைட்ஸ், சீனாய் பெனின்சுலா எல்லாத்தையுமே பிடிச்சது. அதுல முக்கியமா ஈஸ்ட் ஜெருசலேமை கைப்பற்றிட்டாங்க. சோ பல காலங்களா தலைநகரம் இல்லாத ஒரு தேசமா இருந்தது. 2500 வருஷத்துக்கு அப்புறம் எருசலேமை முதல்ல அவங்க கைப்பற்றினாங்க. சோ பல தேசங்கள் அந்த சமயத்துல இவங்களுக்கு எதிராக வந்தது. ஒரு தேசம் கிடையாது, 2 தேசம் கிடையாது. இங்க குறிப்பிட்டிருக்கிற எல்லா தேசங்களுமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்தவங்க தான். சோ அனைத்து நாடுகள் வந்தாலும் ஒரு இடத்துல கூட அவங்க என்ன ஆகல, தோத்து போகல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது சாதாரணமா நடந்திருக்குமா இல்ல காட்ஸ் பிளானா? இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான். சோ ஒரு யுத்தம் நடக்குது, சோ இட் இஸ் 100%. அதுல ஆண்டவருடைய குறுக்கீடு இருக்கு. தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யோம் கிப்பூர் வார், இது எல்லாமே வந்திருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி அவங்க நாளுக்கு நாள் அவங்க பலம் அடைகிறாங்க, விருத்தி அடைகிறாங்க, அவங்களுடைய பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்ப வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் எல்லையாயிருக்கும். சோ அது ஆண்டவர் அவங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பகுதிகள். சோ அந்த எல்லைகளை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நடக்கிற இந்த யுத்தங்களை பாத்தீங்கன்னாலும், இந்த சீரியாவா இருக்கட்டும், அல் அசாத் அவருடைய சரிவுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சீரியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதிகளை அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்க உள்ள இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் என்ன செய்யறாங்க, நாங்க இஸ்ரேலோட இணைஞ்சுக்கிறோம். சோ அவங்களுடைய சப்போர்ட்டை ட்ரூஸ் மக்கள் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி நாளுக்கு நாள் இஸ்ரவேலர்கள் வளர்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அதே சமயத்துல இஸ்ரவேலர்கள் ஒரு டைம் வரும் டவுன் ஆவாங்க. சோ அதை குறிச்சும் நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்கலாம். அதாவது இந்த இப்ப நடக்கிற யுத்தம் ஒரு அக்ரிமெண்ட்லயோ இல்லைன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலயோ கண்டிப்பா ஒரு டேபிள்ல பேசப்படும். இது கண்டிப்பா ஒரு அமைதியில நிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய கோகு மாகோகு யுத்தத்துல இஸ்ரேல் நாடு எப்படி இருக்குங்கிற சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த அடையாளத்துக்கு நேரா போகல. இன்னைக்கு அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஒரு ஆலையா இருக்கு. இன்னும் நிறைய நாடுகள் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. பட் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அது நிக்கும். ஆனா அது நிக்கும் போது அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்குள்ளார ஒரு பெருமை வந்துரும். அவங்களுக்குள்ளார இனி நம்மள தோக்கடிக்க யாருமே இல்ல போல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இஸ்ரேல் வருவாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு அவங்க வரல. பட் இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். சோ இந்த வாரம் நம்ம பார்க்கும் பொழுது எய்டு கரெக்டா அவங்களுக்கு வந்திருந்தாலும் சரியா அந்த மக்களுக்கு போய் சேரல. நம்ம பார்க்கக்கூடிய சில செய்திகள் உண்மைதான். பசியிலையும் பஞ்சத்திலையும் அவங்க இருக்கிறது உண்மைதான். ஆனா அங்க வரக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு பொட்டலங்களோ உதவி பொருட்களோ அவங்களுக்கு சரியான விதத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதே ரூட்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உள்ள இருந்து அவங்களுக்கு அதிகமான விலை கொடுத்து அந்த மக்கள் வாங்க வேண்டியதா இருக்கான். அப்போ அங்க உள்ள போய் அதிகமான விலை கொடுத்து விக்கிறது யாரு? சோ இவங்க கிட்ட இருந்து, இந்த இன்டர்நேஷனல் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த உதவி பொருட்களை வாங்கினது யாரு, அங்க விற்கிறது யாரு? இது யாரும் கிடையாது, ஹமாஸ் பயங்கரவாதிகள் மட்டும்தான். சோ அவங்க தங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்தது போக என்ன செய்யறாங்க, பேலன்ஸ கொடுக்கறாங்க, அதிக விலையில கொடுக்கறாங்க. அங்க டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால இப்ப காசா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா டவுன் சவுத்த நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெத்தனியாவும் ஒரே விஷயத்த தான் சொல்றாரு. நாங்க காசாக்குள்ள கிட்டத்தட்ட 60 to 80,000 சோல்ஜர்ஸ் உள்ள இன்னும் நுழைறாங்க. நாங்க காசாவை கைப்பற்றுவோம். ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரவாதிகள் மறுபடியும் இருக்கக்கூடாது, தலை தூக்க கூடாது, திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க கூடாது, எங்களுடைய பிணை கைதிகளை நாங்க உயிரோட மீட்டு நாங்க கொண்டு வரணும், இதுதான் எங்களுடைய திட்டம், இதுல எங்களுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. சோ ஒரு ரிலீஸ் ஆன ஒரு ஹாஸ்டேஜ் அவர் சொல்றாரு பாருங்க, என்னன்னா அவருக்கு உணவு இல்ல, ஆனா பல நாட்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை என்ன வச்சிருந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க. சோ பிரான்சிஸ்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ். பட் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு நாயை போல போராடுவேன் என்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்றதுக்கு அப்படின்ட்டு பிராங்கோய்ஸ் அவர் சொல்றாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல அங்க எலெக்ஷன் நடக்கிறத பொறுத்து சொல்லும். ஸ்டீவ் விட்காஃப் எந்த விதமான பார்ஷியல் அக்ரிமெண்ட், அதாவது எங்களுக்கு இவ்வளோ பிணை கைதிகள் நாங்க விடுறோம், நீங்க உங்க சார்பில் இத்தனை பேர்த்த உங்க சிறைச்சாலையிலிருந்து நீங்க அராபியர்களை விடுதலை ஆக்குங்க, அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இப்ப நம்ம பார்த்தோமே அது போலதான் எல்லா நாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களை வெறுக்கக்கூடிய ஜனத்தொகை, மக்கள், தேசங்கள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. இது ஆஸ்திரேலியால பாருங்க, அவங்களுடைய டிஷர்ட்ல யாயா சின்வர் ஹமாஸுடைய தலைவருடைய படத்தை நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்கான வெறுப்பு அதிகமாகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏத்தன்ல இருக்கக்கூடிய கிரீஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசி அட்டாக் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். காசால நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை கண்டிச்சு அநேகர் போராடுறாங்க.
அதே போல பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய லூலா அப்படின்னு சொல்றவர் வந்து தன்னை ஒரு ஹமாஸ் பயங்கரவாதத்தோட இணைச்சு கொண்டு அவருக்கு ஒரு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாரு. ஆஸ்திரேலியாலயும் நடந்தக்கூடிய ஈரான் நடத்தின அட்டாக்குக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே ஆட்டமன் எம்பையர் ஒட்டமான் சாம்ராஜ்யம் நடந்த காலத்துல எப்படி யூதர்கள் ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் முறையா ஒப்புதல். ஆமா, எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். Doesn't recognize Armenian Assyrian genocide. If there's any country that I would have expected to be on the list that recognized the Armenian and the Assyrian and the Greek genocide, it would be Israel. Why haven't you yet recognized the Armenian, Assyrian, and the Greek genocide that the Turkish did to that community? In fact, I think we have, because I think the Knesset passed a resolution to that effect. I don't know if it's come from you, though. I don't know if it's come from the Prime Minister of Israel. Yeah, I just did. Okay. Here you go. All right. Well, thank you for doing that. பாருங்க, Armenia, Assyria, Greek genocide committed by the Ottoman Empire. And Greeks around the world appreciate you saying that. So Ottoman Empire உடைய காலத்துல இப்படி ஒரு பெரிய தாக்குதல் இருந்தது அப்படிங்கறத அவர் சொன்னது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இங்க ஒரு இஸ்ரேலி ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன் கான் இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இவர் கிடையாது, ஆனா ஒரு பழைய ஹமாஸ் லீடர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. அதாவது பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் காசாவுக்காக நம்ம சண்டை போடணும் இஸ்ரேலுக்கு எதிர்த்து, அதனால மறிக்கிறது தவறே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்களோட பாலிசியை பத்தி நினைக்க வேண்டாம், இஸ்ரேலுடைய பாலிசியை வந்து நீங்க பாருங்க. இந்த யுத்தம் அதிகரிச்சதுன்னா முக்கியமா இந்த போக்குவரத்து இந்த ட்ரேடுக்கு தேவையான இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நாங்க க்ளோஸ் பண்ண வேண்டி வரும். இது வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எந்த யுத்தம் நடந்தாலும் கடைசியில அவங்க எதை விரிவுபடுத்திடுவாங்க, அவங்க எல்லைகள் பெருசாயிரும் அப்படின்ட்டு. இது வந்து 17 புதிய யூத கம்யூனிட்டிஸ் வந்து யூதேயா சமேரியா இது சேர்ந்தது தான் வந்து வெஸ்ட் பேங்க். ஸோ அதுல குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க அந்த நிலப்பரப்பை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப அங்கேயும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ கத்தாருடைய ஹெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யுத்தம் இது பத்தாது, இன்னும் நீங்க என்ன செய்யணும், நீங்க இன்னும் போராடணும் அப்படின்னு சொல்றாரு போல. சோ அதாவது இன்னும் நிறைய பேரு ஹாஸ்டேஜஸா எடுங்கன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் இதுதான் போன வாரம் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல். அதுல 6 முக்கியமான தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட 20-30 அப்பாவி மக்களும் மரித்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாருமே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பட் அதுக்குரிய காரியங்களை வரக்கூடிய வாரங்கள்ல தெளிவான செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ த ரேப் கிரைம் ரிப்போர்ட்ஸ், இது கடந்த வாரம் நடந்த அட்டாக் எல்லாமே. இவரை நீங்க அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான ஒரு ஜட்ஜ், அண்ட் ஹி வாஸ் கால்ட் வித் வெரி நைசஸ்ட் ஜட்ஜ். ஸோ அவர் காலமானார். லெபனான்ல இருந்த சில தீவிரவாதிகளை அவங்க கொலை செய்திருக்கிறாங்க. ஒரு சிட்டிசன் லெபனான்ல ரொம்ப நாளா வந்து பிணை கைதியா இருந்தவர் ரிலீஸ் ஆயிருக்கிறார், சாலே அபு ஹுசைன். அவர் ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். இப்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல இணக்கம் வருவது போல இருக்கு. ஏன்னா லெபனான்ல என்ன சொல்றாங்க, எங்களுக்குள்ள ஹிஸ்போலான்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத இயக்கம் வேண்டாம், நாங்க டோட்டலாவே வந்து அவங்கள டிஸ்ஆர்மமெண்ட் நாங்க பண்ண விரும்புறோம் அப்படிங்கிறது. அதனால இந்த 2 தேசத்துக்கும் ஒரு நல்ல இணக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இந்த நாசர் ஹாஸ்பிட்டலோடைய ஷூட்டிங் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே சொல்றது போல காசா சிட்டியை நாங்க கண்ட்ரோல் எடுப்போம், காசாவை கண்ட்ரோல் எடுப்போம், ஹமாஸை நாங்க தோற்கடிப்போம், பிணை கைதிகளை நாங்கள் விடுதலை ஆக்குவோம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது. மற்ற நாடுகளை பார்க்கும்போது பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயாவது யூதர்கள் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஹாலிடே பேக்கேஜ்க்காக எங்கேயோ புக் பண்ணியிருப்பாங்க போல, அந்த குழந்தைங்க போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு கொடூரம் என்னன்னா, இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் வேலை செய்யறாரு.
அவர் என்ன பண்றாரு, அந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிற சமயத்துல இன்னொருத்தரோட தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாரு. அது இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால வெளியே வந்திருக்கு. அதுல எச்சி துப்புறதும், தன்னுடைய விரல்களை விடுறதும், அதுக்கப்புறம் அதை ஐஸ்கிரீம் பேக்கிங்க்கு அனுப்புறதும், அதை அந்த குழந்தைகள் சாப்பிடும் போது அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறதும், இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு கசப்பு மக்களுக்கு நடுவுல கலந்திருக்குது. அப்போ ஒரு தனி நாடு தத்தளிக்கிறது. அதனால எஸ்தர் பார்த்து சொன்னது போல, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா, ஆமா ஸோ மைக் ஹக்கபி யூஎஸ் உடைய எல்லாருமே சேர்ந்திருக்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு நாடா நம்ம அறிவிப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சில தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் செப்டம்பர் மாதம் என்ன நடக்குங்கிறது ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது, அப்பதான் நமக்கு தெரியும். ஆனா காசாக்குள்ள எவ்வளவு ஹியூமானிடேரியன் ட்ரக்ஸ் உள்ள போயிருக்கு, உணவுப் பொருட்களை ஏத்திட்டு போயிருந்தாலும் அது அதிகமான காரியங்கள் வந்து ஹமாஸுடைய கைக்கு தான் போயிருக்கு. இதுக்கு நடுவுல ஆயுதங்களும் தந்திரமா உள்ள கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு இஸ்ரேல் வந்து உள்ள நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிர்த்து அவர் பேசிய சில வார்த்தைகள். மற்றதெல்லாம் கூட வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான செய்தி. ஸோ ஒன்று ஸ்டார்வேஷன், பிகாஸ் டெய்லி நம்ம நியூஸ்ல கேட்கிறோம், நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம படிக்கிறோம். ஸோ அதெல்லாவற்றையும் தாண்டி அங்க நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2-3 காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஒன்று, இந்த கம்ப்ளீட்டா அந்த பயங்கரவாத தன்மைகள் ஒழிக்கப்பட, அந்த ஹமாஸுடைய பிடியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள் விடுதலையாக்கப்பட. 3வது, அங்க இருக்கக்கூடிய பசியும் பஞ்சமும் மாற, காசால இருக்கக்கூடிய பொது மக்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸோ வரக்கூடிய வாரங்கள்ல இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் ஆண்டவரே பக்கத்துல ஏராளமான தீர்க்க தரிசனங்களையும், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களையும், வரக்கூடிய நாட்களையும் குறித்து ஆண்டவரை நாங்கள் பார்க்க படிக்க பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையானதும் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த காலத்தில் சபை மௌனமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் மற்றவர்களை ஜெபத்திலே தாங்குவதிலும் உறுதியாய் ஆண்டவரை நாங்கள் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இன்னும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரை ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவீராக. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவி செல்லட்டும். ஆண்டவரை, இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட ஆன்லைன்ல இணைஞ்ச ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்துல அந்த தேசங்கள்ல ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகட்டும். நாங்க எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செஷன் உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்துல மறுபடியும் இணைந்து நாங்கள் இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, எதிர்த்து போராடுகிற எல்லா அமலேக்கிய வல்லமைகளும் விழுந்து போகட்டும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.